ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை. இதே மாதிரி ஒரு கிழமையெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சிது. ஒரு காலத்தில் என்னோடது உயிர் போகக்கூடிய நிலையில இருந்த நான் என்னுடைய நோய்க்கு பல விதமான மருத்துவம் செஞ்சு அது எல்லாமே நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன் நம்ம பழைய ஆடியோவில். அது கேட்காதவங்க அதை கேளுங்க. இதே மாதிரி ஒரு சனிக்கிழமையில தான் இந்த டயத்தில் தான் எனக்கு வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஜென்மம் கிடைச்சுன்னு சொல்லலாம். நான் என்னோட நோய் அந்த மாதிரி இருந்து என்னோட நோயில் டாக்டர்களுடைய அந்த முடிஞ்சது இந்த கேஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி கை கழுவுன கேஸ். நான் இறைவனார்களால் இன்னைக்கு பொழைச்சி ரொம்ப நல்லபடியாக என்னோட நோய் நீங்கி நல்லா இருக்கிறேன். அந்த இதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். திருப்பியும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கையை நிறைய தடவை சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 ஆடியோவில் சொல்லிட்டேன். அப்போது மனிதர்கள் என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, எதை நம்ம பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் அடுத்தவங்களுக்கு வந்து அனைவருக்கும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருப்பார். அவருடைய மகன் கூட லேனா தமிழ்வாணன் சொல்லி கல்கண்டுங்கிற புஸ்தகமெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாரம் வாரம் போட்டுட்டு இருந்தார். அவரோட அப்பா தான் தமிழ்வாணன். அவர் வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதினார். இந்த புத்தகம் வந்து பல ஆயிரக்கணக்கான புத்தகம் இப்போ வித்துக்கிட்டு இருக்குது. அதில் அவர் வந்து எடுப்பிலே சொல்றாரு, அந்த இயற்கை வைத்தியம் அப்படிங்கிற புஸ்தகத்தை தமிழ்வாணன் ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு அணுகுண்டு யுத்தமெல்லாம் தேவையில்லை. இந்த டாக்டர்களை பேசாம விட்டாலே போதும். இந்த வைத்தியர்களே வந்து உலகத்தில் உள்ள மக்கள் தொகையை குறைச்சிருவாங்க. அவ்வளவு தூரம் அவங்க பண்றாங்கிறது சொல்றாரு. அந்த இயற்கை வைத்தியம் அப்படிங்கிறது தமிழ்வாணன் எழுதிய புத்தகத்தை நான் எல்லாரையும் வாங்கி நான் படிக்க சொல்லி நான் இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். வெறும் 100 ரூபாயோ 150 ரூபாய்க்குள்ள அந்த புக்கு விலை. அதெல்லாம் படிச்சு நீங்க ஆணித்தரமா மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டீங்கன்னா கோடி ரூபா கொடுத்தா கூட உங்களை யாரையும் எந்த நோயும் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி எவனும் மிரட்டி உங்கள்ட்ட பணம் பறிக்க முடியாது. உங்களுக்கு அறிவு வளரும். மூளை வந்து நல்லா மழுங்கடிச்ச மூளையெல்லாம் வந்து அதுல கூறாகும். இப்போ நம்ம ஒரு ஆயுதம் வச்சிருக்கோம்னா, ஒரு அருவாளை வச்சுக்க போய் ஒரு மரத்தை வெட்டுறோம்னா, அந்த மரம் வந்து வெட்டும் போது அந்த அருவாள் வந்து மழுங்கி இருந்ததுன்னா அதை வச்சு அவ்வளவு சீக்கிரம் யாரும் பயன்படுத்த முடியாது. அதை இவங்களுடைய உடல் உழைப்பும் எல்லாமே வீணா போகும். ஆனா அதே இது நல்லா கூரா இருந்ததுன்னா வெட்டும் மரத்தை. அதே மாதிரி நம்மளுடைய அறிவுகள் எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டிருக்குது. மனிதர்களுடைய அறிவு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா மழுங்கடிக்கப்பட்டு முட்டாள்களாக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். அப்ப இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்க வாங்கி படிங்க. தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய இயற்கை வைத்தியம். அதுல அவர் சொல்றாரு, உலக மக்கள் தொகையை குறைக்க வந்து அணுகுண்டெல்லாம் வேண்டாம், டாக்டர்களே போதுங்கிறார். அவர் வந்து உண்ணா நோன்பு இருந்து நோயை தீர்க்கறதுக்கு உண்டான வழியெல்லாம் அந்த புத்தகத்துல சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை, அதனால இதெல்லாம் சொல்றேன். இப்போ மனிதர்களுக்கு வந்து அறிவுகள்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம், ஒரு மாடு ஒரு ஆத்துல தண்ணியோட அடிச்சுட்டு போகுது. அந்த மாடு நீந்திக்கிட்டே போகுது. நம்ம எவ்வளவோ போன்ல இப்ப பாக்குறோம். போன்ல ஒரு கையில இருக்கிற செல்போனை வச்சு உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். திடீர்னு ஆத்துல மழை பெஞ்சு வெள்ளம் வருது, இல்ல ஒரு அணைக்கட்டுல தண்ணியை திறந்து விட்டுறாங்க. தண்ணி நிறைய மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. மாடு நீந்தி போகுது. 5 அறிவு மாடுன்னு நம்ம சொல்றோம். 6 அறிவு இருக்கிற மனிதன் தான் நான் சொல்றேன் மழுங்கடிக்கப்பட்ட முட்டாள்கள்ங்கிறேன் நான். அந்த ஆத்துல மனுஷனை தூக்கி கொண்டே போட்டோன்னா இவன் வந்து உயிர் பயத்துல செத்துருவான் முதல்ல. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நீந்துறதுக்கு எந்த கல்வி கூடத்திலையும் சொல்லி கொடுக்கல. அப்போ ஆடு மாடுக்கு தெரியுது, ஒரு மாட்டை தூக்கி தண்ணியில போட்டா நீந்தி வந்துடுது. இன்னைக்கு காலையில கூட நான் பார்த்தேன் ஒரு யூடியூப் வீடியோல, ஒரு நாய் வந்து தன்னோட குட்டியை கவ்வி தூக்கிட்டு வருது, தண்ணியில நீந்தி தூக்கிட்டு வருது. இன்னைக்கு நான் பார்த்தேன் அதை. அப்போ இத கேள்விப்பட்டவொன்னா பார்த்தோன்னா எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. மனிதர்கள் மட்டும் ஏன் இந்த உலகத்துல வந்து தண்ணியில விழுந்தவொன்னே செத்துடுறாங்கன்னா, தண்ணியில விழுந்தா செத்துருவோம் அப்படிங்கறத நம்ம குழந்தையில இருந்தே பழக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, தண்ணியில விழுந்தா நமக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் கிடையாது.
இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த கல்லூரியும் இன்னைக்கு இது வரைக்கும் வரல, எந்த பள்ளிக்கூடமும் வரல. அப்போ உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மனிதர்களை தினத்தைய குறைக்க நினைக்கிறாங்க. இதுதான் இதனுடைய பின்னாடி இருக்கிறது பூரா இதுதான் ரகசியம். அப்போ மனிதர்கள் வாழ்றதுக்கல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் மனிதர்களை வாழ வைக்கிறதுக்கு வேண்டி யாருமே கிடையாது. எந்த சக்தியும் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்களும் இல்லை, எந்த ஒரு அரசாங்கமும் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன் உங்களுக்கெல்லாம். அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் நான். உண்மையை எங்க வேணாலும் சொல்லலாம், அது எவனுக்கு கண்டும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அப்ப தண்ணியில விழுந்தா ஏன் மனுஷன் மட்டும் சேர்த்துறான்னா, இவனுக்கு சொல்லி கொடுத்த அறிவு இதுதான் இங்க பிரச்சனை. இவனுடைய அறிவு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் காரணம். ஆடு நீந்தது, நாய் நீந்திட்டு வருது, மாடு நீந்தி போகுது. இதை நம்ம நிறைய பாக்குறோம். உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் ஒவ்வொரு மருத்துவமனையா போவாங்க. அப்போ ஒவ்வொரு மருத்துவமனையா இந்த டாக்டர் சரியில்லை, இங்க மருந்து சரியில்லை, அங்க போனா நிறைய பார்ப்பாங்க, இன்னும் பெரிய பில்டிங் பார்த்து போவாங்க. ஒரு நோய்க்கு ஒரு மருந்து தான். அதை அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தில், நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்க, ஆங்கிலேயர் கண்டுபிடித்த அந்த ஆங்கிலேய முட்டாள்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தில் ஒரு நோய்க்கு எந்த மருத்துவமனைக்கு போனீங்களோ, எந்த டாக்டருக்கு போனீங்களோ அதே மருந்து தான். கம்பெனி வேணா மாத்தி மாத்தி கொடுப்பான். அப்போ அதனால நீங்க உங்க நோய் ஒரு மருத்துவமனையிலயோ ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க குணமாகலை அப்படின்னா, நீங்க ஆஸ்பத்திரியை மாற்ற வேண்டியதில்லை, டாக்டரையும் மாற்ற வேண்டியதில்லை. அங்க மருந்து இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்ககிட்ட மருந்து இல்லை. அதாவது மாட மாளிகையும் அவங்க நம்ம வியக்கிற அளவுக்கு பில்டிங் கட்டி மாட மாளிகையை வச்சு நம்மளை ஏமாத்துறான். ஆனா அதை பார்த்து ஏமாந்துறானுங்க. படிச்சவங்க கூட போய் ஏமாந்துறான். படிக்கிறதே முதல்ல முட்டாளுங்கிறேன். நான் படிச்சதுனாலதான் முட்டாளா போயிட்டோம் அப்படிங்கிறத நான் இங்க திருப்பி திருப்பி சொல்றேன். இதுக்கு யாரு வேணாலும் நீங்க கேளுங்க, நான் அதுக்கு ஆணித்தரமா இப்ப எல்லா பதிலையும் நான் சொல்றேன். படிக்காதவனுக்கு கூட இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க மாட்டான். படிக்காதவன் இன்னைக்கும் காட்டுவாசிகள் எவ்வளவு பேர் இருக்கிறான். லட்சக்கணக்கான வருஷங்களாகுது மனிதன் இனம் தோன்றி. இன்னைக்கு வரைக்கும் காட்டுக்குள்ள வாழ்றவன் ஒரு ஆஸ்பத்திரி போய் பிள்ளை பார்க்க மாட்டான், வீட்டுல நீ பேசுற ஐயா பேசுறது கேக்குதுங்களா? ஒரு போன் வந்துருச்சு அதுக்குள்ள. அப்போ கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதுங்களா நாங்க பேசுறது? ஐயா கேக்குதுங்க ஐயா. சரிங்க. அதாங்க, அப்போ நீ எதுல விட்டுன்னு தெரியல. அதாவது ஒரு மனிதன் படிக்கிறதுனாலதான் முட்டாளா போயிட்டான். ஏன்னா இவனுடைய அறிவுகளுக்கு பூரா மழுங்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் தான் அங்க நடக்குது. பள்ளிக்கூடத்திலும் சரி, கல்வி பெரிய பெரிய என்ன சொல்றது, அந்த கல்லூரின்னு சொல்றீங்களே, பெரிய பெரிய அது அங்கெல்லாம் அதுதான். நம்மாழ்வார் சொல்லுவார் பார்த்துங்க, வேளாண்மை இந்த வேளாண்மைக்கு கல்லூரி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அங்க சொல்லிக் கொடுக்குறது பூரா இங்கிலீஷ்ல அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுல கல்லூரி போனா, வேளாண்மை பத்தி படிக்க போனா அங்க இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுக்குறான். ஏன் தமிழ்ல சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான்? அவரே ஒரு வேளாண்மை விஞ்ஞானி தான். முதல்ல ஒரு காலத்துல வேளாண்மை வல்லுநர். அவருக்கு ஒரு கல்லூரியில படிச்சு பட்டம் வாங்கி அவர் ஒரு வேளாண்மை துறையில வேலை பார்க்கிறாரு. ஆனா அங்க எல்லாமே மனிதர்களுக்கு, விவசாயத்துக்கு எதிரான வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அதை அது ஒரு குப்பைக்குழி, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூர போட்டு வந்தவர். இதை நம்ம முதல்ல பார்க்கணும். பஸ்லூர் ரஹ்மான் ஐயாவை நான் பத்தி பேசியிருக்கிறேன். அவர் ஆங்கில மருத்துவம், ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த மருத்துவம் ஒரு மோசம் சொல்லி டாக்டர் தொழிலே திறந்துட்டு வந்தவர். அதே மாதிரிதான் சாமுவேல் ஹானிமன் அவர்கள், அவங்களும் அப்படிதான். அதே மாதிரி நம்மாழ்வார் கூட பாத்தீங்கன்னா அந்த வேளாண்மை துறையில விவசாயத்துக்கு உண்டான எந்த நன்மை இல்லை, எல்லாமே எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுட்டு வெளியே வந்தார். அவருடைய பேட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே சொல்லுவாரு. அப்போ எல்லாமே நம்ம அறிவுகளை மழுங்கடிக்கிறதுக்கு தான் அங்க எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொன்னானுங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. பசுமை புரட்சினா விவசாயத்தை
வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி. பசுமை புரட்சின்னு சொன்னா அவன் விவசாயத்தை வளர்க்குறேன்னு சொன்னா ஒழிச்சு கட்டுவான்னு அர்த்தம். எப்படின்னா நாட்டு விதையை பூரா முடிச்சானுங்க. நாட்டு விதையை பூரா முடிச்சு, ஏன்னா இப்ப எல்லாத்தையும் பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம வெறும் மருந்துல மட்டும் வாழ்ந்துட முடியாது. அப்போ பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு விதையெல்லாம் முடிச்சு, அந்த எண்ணெய் விதை, அந்த ரசாயன விதை, அந்த கண்டுபிடிச்ச விதை அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டில் வந்து சாதாரணமா ஒரு ஆடு மாடு வச்சு அதோட சாணியை கொண்டு போய் விவசாயத்துக்கு போட்டு அதுல நல்ல வெள்ளாமை எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம மனிதர்கள் நம்ம நாட்டுல. அதை பூரா ஒழிச்சுக்கிட்டு ரசாயன உரத்தை கொண்டு வந்தான். இதுதான் பசுமை புரட்சி. நல்லா புரிஞ்சுங்க. இதே மாதிரிதான் மருத்துவமும். இன்னைக்கு மருத்துவம் புரட்சி பண்ணி வீட்டுக்கு வீடு அடுத்து மருத்துவம் வரப்போகுதாமா. அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் கல்வின்னு சொல்லி வர்றான். அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுங்க எவ்வளவு சூழ்ச்சி நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்ட்டு. அப்போ பசுமை புரட்சின்னா இது கதை. சரி, வெண்மை புரட்சின்னு கொண்டு வந்தான். வெண்மை புரட்சின்னா பால் மாடுல பாலை பூரா அதிகரிக்க போறோன்ட்டு இப்படின்னு சொன்னானுங்கன்னா, இருக்கிற பால் மாட்டெல்லாம் முடிச்சு நாட்டு மாட்டெல்லாம் முடிச்சு சீமை பசுவை கொண்டு வந்து உள்ள இருக்கணும். இதுக்கு பேர் தான் வெண்மை புரட்சி. நாட்டு மாடை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாட்டு மாடை ஒழிக்கன்னு சொல்ல மாட்டான், வெண்மை புரட்சின்னு தான் சொல்லி உள்ள வருவான். இதெல்லாம் கவனமா கேளுங்க. அப்போ என்ன செய்வோம்னா, உங்க நாட்டு மாடு 1.5 லிட்டர் பால் கொடுக்குது, நீங்க இந்த அந்நிய நாட்டுல இருந்து வந்த அந்த மாட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 15 லிட்டர் கறக்கும் 20 லிட்டர் கறக்கும்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி நம்ம விவசாயிகளும் ஏமாந்துட்டாங்க. அப்போ எல்லாம் என்னாச்சு, இந்த நீங்க நாட்டு மாடு 2 மாடு கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பசு 1 தருவோம், இதுலயே நீங்க நிறைய சம்பாதிச்சலாம் நிறைய, இப்படி ஆசை காட்டி இவங்களை மோசம் பண்ணி நாட்டு மாட்டை பூரா ஒழிச்சு கட்டி இந்த நாட்டு மாட்டை பூரா வாங்கி கொண்டு கேரளாக்கு தான் கொடுத்தாங்க. இதை நம்ம ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் வெண்மை புரட்சியினுடைய லட்சணம். பசுமை புரட்சியோட லட்சணத்தை நான் சொல்லிட்டேன். இதேதான் எல்லா துறையிலையும் தான் நடக்குது. அப்போ இது மனிதர்கள் அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டி நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்போ அதனால சொல்றேன், நீங்க வந்து மருத்துவமனைகளை மாற்ற வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு நோய் நான் இந்த டாக்டர் தான் பாக்குறேன் அப்படின்னா அங்கேயே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க அதுக்கு வேண்டி ஒரு நோய் குணமாகலன்னு சொல்லி ஊரா போய் டாக்டரை மாற்ற வேண்டிய தேவையில்லைங்கிறேன். ஏன்னா எல்லாரும் படிச்சது ஒரே படிப்பு தான். அங்க வந்து காரணம் ஏன் நோய் குணமாகிறது இல்லைன்னா அவங்க கிட்ட மருந்து இல்லை. இதுதான் முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே தாய்க்கு தடுப்பூசி போடுறான், ஒரு 7-8 ஊசி போடுறான். அப்போ இதெல்லாம் ஏன் போடுறான்னு கேட்டா தடுப்பூசி எந்த நோய் வராதுன்றான். சரி, மஞ்சக்காமலைக்கு தடுப்பூசி போட்டியாடா, மஞ்சக்காமலையே திருப்பி வராதா என் பிள்ளைக்குன்னு எந்த பொம்பளையாவது போய் கேட்டிருந்தான்னா அவன் வந்து சிந்திப்பான் டாக்டர். அவனுக்கு அறிவு கிடையாது, போறவங்களுக்கு அறிவு கிடையாது. எவனோ கம்பெனிக்காரன் சொல்லி கொடுத்து கிளிப்பிள்ள மாதிரி அவன் ஒப்பிச்சு உங்ககிட்ட வந்து அவன் வந்து நம்மளை வந்து மருந்தை கொடுத்து நம்மளை முடிக்கிறான், அவ்வளவுதான். அப்ப கேட்கறதுக்கும் அறிவு இல்லை, அவங்களுக்கு சுயமா அறிவு எந்த டாக்டருக்கும் கிடையாது. எந்த ஒரு ஆங்கிலேய மருத்துவத்தை பின்பற்றவங்களுக்கும் அந்த அறிவு கிடையாதுங்கிறேன் நான். அப்போ மஞ்சக்காமலைக்கு ஒரு டாக்டர் ஊசி போடுறான், தடுப்பூசி ஒரு குழந்தைக்கு வயிற்றுலேயே போடுறான், குழந்தை பிறந்த பிறகு போடுறான். சரி, நான் கேட்குறேன், ஏன்டா இத்தனை தடவை ஊசி போட்டியாடா மஞ்சக்காமலைக்கு, பிறகு எதுக்குங்கடா நீங்க அந்த மஞ்சக்காமலை மருந்தெல்லாம் வச்சிருக்கீங்க மெடிக்கல் சென்டர்லையும் நீங்க கம்பெனில ஏன் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இழுத்து பூட்டிடலாமல்ல. நான் என்னோட ஒரு கேள்வி அதுதான். இதுக்கு எந்த டாக்டராவது எவனாவது பதில் சொல்லுவானாமல்ல. அப்போ மஞ்சக்காமலை வராமல் இருக்கிறதுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கும்போது தடுப்பூசி போடுறான். மஞ்சக்காமலை வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு பிறந்த குழந்தையில இருந்து 3 வயசு வரைக்கும் தடுப்பு மாதிரி தடுப்பு போடுறான், தடுப்பூசி. அப்போ இவ்வளவு போடுறான்ல, அப்போ நோய் வரக்கூடாது இல்லை இந்த பிள்ளைகளுக்கு. இப்ப அப்புறம் எதுக்கு மஞ்சக்காமலை மருந்தெல்லாம் விற்கிறானுங்க? அப்ப எல்லாத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு, அந்த கம்பெனியெல்லாம் இழுத்து முடியிட வேண்டியதானங்கிறத எங்க எழுதி தடுப்பூசியை மட்டும் வச்சுக்கிட்டு. ஏன்னா இதை கேட்கறதுக்கு எவனுக்கும் அறிவு கிடையாது, சிந்திக்கிறதுக்கு அறிவு யாருக்கும் இல்லை. அப்போ எவன் எந்த ஆங்கிலேயன் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தை கடைபிடிக்கிறவனுங்க ஒரு அந்த பிரயோகம் பண்ற ஒரு டாக்டருக்கு வந்து எதை சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க மக்கள். ஏன்னா அவங்களை வந்து அவ்வளவு ஆடம்பரமாகவும் வியக்க வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில கட்டி வச்சுட்டு கோடிக்கணக்கில் காசை போட்டு காசு எடுக்கிற ஒரு நிறுவனமா தான் இருக்கான ஒழிய யாருக்குமே மனச்சாட்சி அறிவுங்கிறது அங்க கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை இங்க. அப்போ இன்னைக்கு இதாவது பரவாயில்ல, ஒரு டாக்டர் படிக்கிறாரு, கடன் வாங்கி படிக்கிறாரு, ஒரு ஆஸ்பத்திரி கடன் கட்டுறாரு, கடன் வாங்குற போறாரு. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து ஆஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாம் கட்டி அதுக்கு டாக்டர்களை வேலைக்கு போடுறது, மாசம் 1 லட்சம் 50,000 அப்படி டாக்டர்களை வேலைக்கு போட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பேஷண்ட்
வர வச்சு விளம்பரம் பண்ணி இன்னைக்கு அப்படி ஒரு தொழிலா மாறிக்கிட்டு இருக்கு. டாக்டர் பிஎம் கிட்ட இங்க என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து மருத்துவம் வந்து கொள்ளையடிக்கிற ஒரு கூடாரமா மாறி போச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க மெட்டீரியல் தட்டுப்பாடு கிடையாது, லேபர் பிரச்சனை இல்ல, ஏன் ஏன் ஒரு நோய்க்கு இவ்வளவு காசு வாங்குறீங்கன்னு கேட்கறதுக்கு எவனுக்கு அறிவு முதல்ல கிடையாது. எந்த தட்டுப்பாடும் கிடையாது. இது அப்படிங்கிறது இங்க நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் பிஎம் கிட்ட மருத்துவத்துக்கு மருத்துவம் அப்படிங்கிற புஸ்தகத்துல ரொம்ப எழுதியிருக்காரு. அதுல எல்லாம் இதெல்லாம் சொல்ற அப்படி. அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்த நோய்க்கே இந்த வந்து மருந்து கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட மருந்து கிடையாது. அது அரசாங்கமே சட்டம் போட்டு வச்சிருக்குது. அப்ப வராத நோய்க்கு எப்படி தடுப்பு மருந்து கொடுப்பான்னு சொல்லி யாராவது ஒரு பெரிய யோசனை பண்றா, யாருக்குமே யோசனை பண்றதுக்கு யாருக்குமே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மருத்துவத்தை பத்தியோ இல்ல நீங்க நோய் நல்லாகிற பத்தியோ இல்ல வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனையோ யாராவது நம்ம பேசணும்னா இதை காது கொடுத்து கேட்கறவங்க பாக்குறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, யூடியூப்ல ஒருத்தன் சாம்பார் வைக்கிறத பத்தி ரசம் வைக்கிறத பத்தி ஒருத்தன் பேசுறான். அதை பார்த்து லட்சக்கணக்கான பேர் பாக்குறேன். ஏன்னா நிறைய நல்லா நாக்குக்கு ருசியா திங்கும்னு நினைக்கிறானுங்க. ஆனா ஒரு நோய் நல்லாகணும், நம்மளே நோயை குணமாக்குற வித்தையை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அந்த அக்கறையும் அறிவும் இல்லை யாருக்குமே. அப்புறம் இப்ப நல்ல முக்கியமா ஒரு விஷயங்களுங்க, எந்த உணவு நம்ம உயிர் வாழ தேவைப்படுதோ அதே உணவை அதிகமாக சாப்பிடும்போது, தேவையில்லாம நேரத்துக்கு நேரம் சாப்பிடும்போது அது விஷமா மாறுது, உடம்புக்கு நோய் வருது. முதல்ல இந்த நோயை பெருக பண்ணி அதை வந்து வளர்க்கறது மட்டும்தான் டாக்டரோட மருந்தோட வேலைங்கிறேன் நான். ஏன் அப்படின்னா வள்ளுவர் திருவள்ளுவர் அவங்க சொல்றாங்க, குறைவா உணவு சாப்பிட்டீங்கன்னா நோய் இல்லை, பேரளவா சாப்பிட்டீங்கன்னா நோய்ங்கிறாரு குரல்ல. 941 இருந்து 950 வரைக்கும் சொல்றாரு. அப்ப நோய் எதனால வரும் எதனால போகுங்கிறது இந்த ஒரு வசனத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு குரல்ல சொல்றாரு, உண்ட உணவு செரித்த பின்ன நீ வந்து அடுத்த உணவை சாப்பிடு, சாப்பிட்டீங்கன்னா நீ உனக்கு மருந்துங்கிற ஒண்ணு தேவையில்லை, ஆஸ்பத்திரி மருத்துவனும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எந்த மருத்துவக் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறாங்க? எல்லாம் நம்ம அரசாங்கம் நமக்கு வேண்டி இருக்குது, எல்லாம் அதிகாரிகளும் நமக்கு வேண்டி வேலை பார்க்கறாங்க. அப்படின்னா நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்தி சூறையாடுற இந்த கூட்டங்கள் நமக்கே வந்து நல்லது செய்யறதா ஏன் இந்த வள்ளுவர் சொன்னதெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான்? நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி இந்த பாருங்க, இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்டுக்கு வீடு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்காரனுங்க வந்து பிள்ளை பிடிக்க வர்றானுங்க. ஒரு வேன்ல 10 பேர் டீச்சரு வீடு வீடா போய் நோட்டீஸ், எங்க வீடு பள்ளிக்கூடத்தில் சேருங்க, எங்க பள்ளிக்கூடத்தில் சேருங்க. எல்லாம் அவனுக்கு காசு பணம், துட்டு பணம், மணி அவனுக்கு சம்பாதிக்கணும். ஆனா பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இவனுங்களும் நடிப்பானுங்க. ஆனா எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தானே ஒழிய அங்க போற வகைய எவனுக்கும் அறிவெல்லாம் வளர்ந்துடாது முதல்ல. அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில 40 வயசு 50 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிற இவன் என்னென்னமோ தொழில் சம்பாதிப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொழில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. 1000 மனிதன் 1000 தொழில் பாக்குறாங்க, அதுதான் உண்மை. அப்ப இவன் சம்பாதிக்கிற காசை பூரா, இவன் சேர்த்து வச்சிருக்க சொத்தை பூரா ஒரே மாசத்துல அடிச்சு புடுங்கி சூறையாடி கொண்டு வரவங்க யாரு? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுங்க. ஏன்னா அது அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யார் கொண்டு வராங்க? ஒண்ணு கல்லூரி அப்படின்னு உங்க படிக்கிறதுக்கு உங்க சின்னதுல இருந்து குழந்தை வயதுல இருந்து வெளியே வந்த 2 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் கொள்ளையடிக்கிறவன் உங்களை வந்து கல்லூரி பள்ளிக்கூடம் சொல்லி வச்சு அவங்க ஒரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் மருத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஒரு பக்கம் மொத்தமா காலி பண்ணி ஒரே நாள்ல உங்களை நடுத்தருவுக்கு நிறுத்திடுவான். இங்க நான் முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்து விருப்பப்படுறேன். நான் வந்து நினைவூட்ட விரும்புறேன் எல்லாத்துக்கும். ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிய 2-3 நண்பர்கள் வீட்டுல இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு கடையை வைப்பான், தொழில் பண்ணுவான். அவன் மனைவிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த அன்னைக்கு என்ன ஆகும், இவன் 1 லட்சம் 2 லட்சம் கையில வச்சு கடை போட்டிருப்பான். இவன் மனைவிக்கு வந்து குழந்தை பேரு காலத்துல வந்து ஆஸ்பத்திரியில சேர்ப்பான். சேர்த்தா நடந்திருக்கு, கண்ணு முன்னாடி நடக்குது. அப்போ அங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தை எடுத்துட்டு 1 லட்சமோ 2 லட்சமோ இவன் கடைசியில பொண்டாட்டி காலத்துல கிடக்கிற தாலியினாலும் வித்துனாலும் கொண்டு போய் கெட்டிடுவான். அப்போ அவன் தொழில் அதோட முடிஞ்சு அவன் திருப்பி எங்கேயாவது வேலைக்கு தான் போகணும். எவ்வளவோ மனிதர்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் சூறையாடி இருக்க இந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த மருத்துவம். இந்த ஆங்கிலேயர்களுடைய கண்டுபிடித்த அந்த மருத்துவத்துல மனிதர்களை வந்து மனிதர்களே பாக்குறது இல்லை, பணங்கறக்கும் எந்திரமா தான் பாக்குறானுங்க அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்புறம்
இந்த கொரோனா தடுப்பூசி போட்டு தான் ஆகணும்னு நானுங்க முதல்ல இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அது அந்த ஊசி போட்டால் தான் நாங்கள் பஸ்ஸில் ஏற முடியும், ஊசி போட்டால் தான் ரேஷன் கடைக்கு வர முடியும், ஊசி போட்டால் தான் ரோட்டில் போக முடியும், ஒரு ஊசி போட்டால் தான் கடை வைக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள்லாம் வந்து இங்கே சில பகுதிகளில் வந்து போட சொன்னானுங்க இங்கே கேரளாவுக்குள்ள. அப்போ அவ்வளவு தூரம் நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிற இந்த பரதேசிய ஏன் இந்த சாராய கடையை மூட மாட்டேங்கிறானுங்க? ஜனங்க மேல அவ்வளவு அக்கறை இருக்குது, அதையும் மூட மாட்டேங்கிறான். இது யாராவது யோசிச்சீங்களா? எவன் மேல யாருக்கும் அக்கறையெல்லாம் கிடையாது. உங்களெல்லாம் முடிக்கத்தான் அவனுக்கு வந்து ஒன்னொன்னா கொண்டு வர்றான். அப்போ கொரோனா தடுப்பூசி போட்டான், எல்லாரையும் பயங்காட்டி பயங்காட்டி போட வச்சான். சரி போட்டான்ல, போட்டு எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேருக்கு நோய், எவ்வளவு நோய் வந்தது. இதை வந்து கேட்டா என்ன சொல்லி தப்பிச்சானுங்க? கொரோனா ஊசி போட்டதுனாலதான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமே இல்லைன்னானுங்க. இப்படிதான் சொன்னானுங்க வந்து அந்த திருட்டு பயலுக. அப்ப பாத்தீங்கன்னா ஏண்டா, அப்போ நான் கேட்கிறேன், ஒரு 10 கொலையை பண்ணிட்டு ஒருத்தன் வந்து யாருமே பார்க்கலன்னா அவன் எப்படி நிரபராதி ஆயிடுவானா? அது எப்படி ஆக முடியும்? ஆதாரமே இல்லைங்கிறானு. இல்ல, அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறானுங்க. போய் இது யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அங்க போய் ஆதாரம் இல்லை, எங்க ஊசினாலதான் இப்படி நடந்ததுக்கு ஆதாரம் இல்லைன்றானுங்க. அப்ப இப்படி சொல்லி தப்பிச்சானுங்க. இப்ப என்னவாமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஊசிதான்னு சொல்லி அந்த அந்த அவனுக்கு எப்படி பேசுறது எனக்கு தெரியல. அவ்வளவு தகாத வார்த்தையில பேசுறாங்க. நம்ம ஒரு குழுவில் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அவ்வளவு மட்டமா வந்து நாங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டோம். எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துச்சு, கொரோனா தடுப்பூசி போட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்ததாமா, இவ்வளவு நோய் வந்ததாமா, இவ்வளவு பேருக்கு பாதிப்பு வந்ததாமா. இதை வந்து அந்த கம்பெனியே ஒத்துக்கிடுச்சு அப்படின்னானுங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஏன்டா கம்பெனியே ஒத்துக்கிடுச்சுன்றீங்களா இவ்வளவு பாதிப்பு வந்ததுக்கு? சொந்த கை காசை போட்டு ஊசியும் போட்டானுங்க, மிரட்டி மிரட்டி ஊசி போட வச்சானுங்க. அப்ப எல்லா பயிலும் ஊசி போட்ட பிறகு நீதிமன்றம் சொல்லிச்சு ஊசி போடுறது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிச்சு. அதை முதலே சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அங்க யார் இருக்கிறாங்க? உங்க மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிந்திக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைக்கும் சிந்திக்கிறதுக்கு எந்த துறையில யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. எந்த துறையிலுமே நமக்கு நல்ல மனிதர்கள் கிடைக்கிறது அரிதாகத்தான் இருக்கிறாங்க. இருப்பாங்க, 1-2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்போ இப்ப என்ன சொல்றான், ஒத்துக்கிட்டானாமா, நாங்க எங்களுக்குனாலதான் பிரச்சனை ஒத்துக்கிட்டானாமா. அதான் நான் கேட்கிறேன், எத்தனை பேர் செத்துருப்பான் அந்த ஊசியை போட்டு? அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 10 பேரை வெட்டி கொண்டுட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானாமா. இப்ப முதல்ல நான் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இல்லைன்னு கிடந்தானுங்க. இப்ப சொல்றேன் நாங்களே ஒத்துக்கிட்டோம். அப்ப ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப இத்தனை பேருக்கு பாதிப்புக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான்? காசு கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு உண்டான தலைவர்கள் எல்லாம் கிடைச்சிருவாங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவம் எவ்வளவு முட்டாள்தனமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு திருட்டுத்தனமானது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆங்கிலேயர்கள். அந்த மருத்துவத்துக்கு ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்துக்கு ஒரு மருந்து புதுசா கண்டுபிடிச்சான், சர்வரோக நிவாரணி அப்படின்னு. அதுக்கு பேர் சர்வரோக நிவாரணின்னா எல்லா நோயும் குணப்படுத்துவாமா ஒரு மருந்து. அந்த மருந்து என்ன மருந்து அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சு நீங்க கூகுள்ல பார்த்தாலும் சரி, எதுல போய் பார்த்தாலும் பாத்துங்க. நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கண்டுபிடிச்ச புதுசுல அப்படியே டிவி, வானொலி, பேப்பர்ன்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் அதானே இருந்தது. அவனுங்க அப்படியே அந்த மருந்தை தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க. ஐயோ சர்வரோக நிவாரணி அப்படின்னு ஒரு மருந்து. அப்படி கண்டுபிடிச்சு அந்த ஊசி மருந்தை ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. கொடுக்க ஆரம்பிச்சு நோயாளிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு பல நோய் வந்தது, நிறைய பேர் செத்தானுங்க. அப்ப வந்து திருப்பி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, எல்லாம் அதுக்கு பிறகுதான் கடைசியில தான் வரும் அரசாங்கம், முதல்ல வராது. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த மருந்து கண்டுபிடிச்சதை தடை பண்ணுச்சு. சரி, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மருந்து கண்டுபிடிச்ச அந்த பரதேசி பண்ணாடைக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதைத்தான் நாங்க சொல்ல வர்றேன். அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சவனுக்கு அப்படி ஒரு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தானுங்க. இது நான் உலக வரலாற்றுல நடந்த சம்பவம். அப்போ இப்படியெல்லாம் பண்ணி அவ்வளவு தூரம் கொடுத்து நல்ல மருந்துன்னு சொல்லி ஜனங்க கிட்ட மோசடி பண்ணி வித்து எவ்வளவு பேர் உயிரையும் உடலையும் நாசமாக்கி அப்புறம் வந்து அதை வந்து அரசாங்கம் தடை பண்ணுது. அப்ப இந்த ஒரு மருந்துல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச அந்த மருத்துவம் எவ்வளவு லட்சணா, அது என்ன ஒரு அறிவு இருக்குதோ அதுக்கு, அது ஒரு முட்டாள் வைத்தியம் அப்படிங்கறத நீங்க அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா
உலகம் உருண்டையா இருக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா உலகம் ஒரு காலத்துல தட்டையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்க போனாலும் உலகம் வந்து உருண்டையா இல்ல, எல்லாம் நெடுகமாத்தானே போகுதுன்னு சொல்லி தட்டையா இருக்குன்னு சொல்லி தான் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தானுங்க. இதை வந்து கலிலியோ அப்படிங்கிற ஒருவர் வந்து உலகத்திலே அவர் வந்து அவருடைய அறிவுக்கு எட்டி இருக்கு. இந்த மாதிரி உலகம் நீட்டமா கிடையாது, உருண்டையா தான் இருக்குது. நம்ம ஒரு ஊர்ல இருந்து பிறப்பிட்டு நேரே ஒரே திசையில போனா திருப்பி பல வருஷங்கள் நம்ம கடந்து வந்தாலும் அதே ஊருக்கு திருப்பி வரும். அப்போ வந்து ரவுண்டா இருந்தா, வட்டமா இருந்தா மட்டும்தான் உலகம் வந்து ஒரு இடத்துக்கு திருப்பி வர முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னவர். அப்போ இந்த மாதிரி அறிவு, இந்த மாதிரி புத்தி, இந்த மாதிரி ஞானம் எல்லாம் தனி மனிதர்கள் கிட்ட இருந்தா வருது. கூட்டம் கூட்டமா போட்டு ஆராய்ச்சி பண்றானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் வந்து எல்லாரையும் முடிக்கிறதுக்கு தான் அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணுவான ஒழிய நன்மைக்கு எங்கேயுமே நல்லதுக்கு வந்து தனி மனிதர்களுடைய சிந்தனையில இருந்தா எல்லாம் பிறக்குது. அப்படிங்கிறத இந்த ஞானம் அப்படிங்கிறது எல்லாமே தனி மனிதர்களுடைய சிந்தனையில இருந்து தான் பிறக்குது அப்படிங்கிறத இன்னொரு ஒரு உண்மையும் கூட நான் இங்க உண்மை சம்பவத்தை சொல்லிடுறேன். ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சாமுவேல் கானிமன் அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலேய மருத்துவர், ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிராக்டிஸ் பண்ணும்போது நோயாளிகளுக்கு வரக்கூடிய துன்பத்தையும் அதனுடைய பின்விளைவுகளையும் கண்டு மனம் நொந்து போய் அந்த மருத்துவத்தை தூக்கி, இது மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, இது மிருகங்களுக்கு கூட லாய்க்கில்லைன்னு சொல்லி அந்த மருத்துவத்தை தூர போட்டவர். அவர் வந்து சாமுவேல் கானிமன் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் உள்ளவர். அவர் தான் வந்து ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினார். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்கோனா மரப்பட்டை அப்படிங்கிற ஒரு தாவரத்தை பத்தி ஒரு அறிவு வருது. எந்த ஒரு பொருளை குறைவாக கொடுத்தாலும் எந்த நோய் இருக்கோ அதை அப்படியே சரியாயிரும். எந்த ஒரு பொருள் நோயை உருவாக்குதோ அதே பொருளை மிக குறைந்த அளவுல கொடுக்கும்போது நோய் குணமாகுது அப்படிங்கிறத முதல்ல இந்த உலகத்துல கண்டுபிடித்தவரும் ஒரு தனி மனிதர் தான். எந்த ஒரு 50 விஞ்ஞானி 25 விஞ்ஞானி போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஏசி ரூம்ல உட்காந்து டைய கட்டிட்டு கழுத்துல ஸ்டெதாஸ்கோப்பை வச்சுட்டு எவனுக்கு அந்த அறிவெல்லாம் வரல. அப்போ இதை முக்கியமா கவனிக்கணும். இங்க தனியா ஒரு மனிதர்களுடைய சிந்தனையில தான் இந்த ஞானம் எல்லாம் பிறக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். அனுபவமே ஆசான், அனுபவம் மட்டுமே நமக்கெல்லாம் ஆசான் அறிவு அப்படிங்கிறத சொன்னவர் வந்து மகாத்மா காந்தி. அதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அனுபவம் வந்து நிறைய இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க அப்படிங்கிறதான். அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர்கள் ஒன்றும் கடவுள் இல்லை. டாக்டர்கள் இந்த ஆங்கிலேய மருத்துவ டாக்டர்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த முட்டாள்தனமான ஆங்கிலேயர்களுடைய மருத்துவத்தை பின்பற்றக்கூடிய டாக்டர்கள் ஒன்றும் கடவுள் அல்ல. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விமான விபத்து நடந்தது. இது வெளிநாட்டில் நடந்தது, ஒரு விமான விபத்து. இதெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு சரியா அதனுடைய சம்பவங்களும் அந்த நடந்ததுதான் எனக்கு தெரியுமே ஒழிய அது பேரு அவர் பேரெல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. இல்லாட்டி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இது பதில் வரும். ஏன்னா ஒரு விமான விபத்து நடந்த போது ஒரு பிரபலமான ஒரு நபர், அவர் யாருன்னு எனக்கு இப்ப பேர் ஞாபகம் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து விமான விபத்துல வந்து அடிபட்டுறாரு விமான விபத்துல. ஆனா உயிர் போகல, அவர் வந்து புழைச்சிக்கிறாரு. ஆனா எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை, கண்ணு மட்டும் பாக்குறாரு, வேற எந்த ஒரு அவரு கை கால் செயலிழந்து போச்சு. இப்பன்னா டாக்டருக்கு போய் என்ன பண்ணுவானுங்க, இந்த ஆங்கிலேயர்களுடைய மருத்துவர்கள் அந்த உடலை வந்து 8-12 துண்டா வெட்டி, கிட்னி இல்லாதவனுக்கு கிட்னி, ஈரல் இல்லாதவனுக்கு ஈரல், கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு போட்டு இவனை ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க. அப்போ அந்த காலத்துல வச்சு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரிதான் டாக்டர்கள்லாம் அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதே ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நல்ல ஒரு விலை அதிகமான காசு செலவு பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனையில வச்சு இலவசமாகவே பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான நபர் அவரு. அதனால வந்து இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெளிநாட்டில் நடந்த சம்பவம் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இவர் வந்து இந்த மாதிரி அவங்க கொஞ்ச நாள் வச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இனி வந்து இது ஒன்றும் தேராது கேஸு, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அப்ப இவரை பார்க்க ஒவ்வொருத்தரா வர்றாங்க. இப்படி வந்த ஒருத்தர் வந்து அவருடைய நண்பர் ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து பேசிட்டே இருந்துட்டு அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து அவரால் திருப்பி பேச முடியாது, அவர் வந்து கண்ணு மட்டும் பார்வை இருக்குது, பாக்குறாரு. அவர்கிட்ட வந்து சில விஷயத்தை காது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு காது கேட்கும்ல அப்படின்ட்டு இவர்கிட்ட சில விஷயத்தை பத்தி பேசிட்டு ஒரு சில ஜோக்கு சொல்லியிருக்காரு. ஜோக்கு சொல்லும்போது இந்த ஜோக்கை வந்து சொல்லும்போது அந்த படுத்து கிடந்த அந்த விமான விபத்தில் அடிபட்டவருக்கு
கண்ணுல இருந்து கண்ணீரும் லேசா ஒரு சின்ன உடல் அசைவும் வந்திருக்குது. உடல் அசைவு வந்த உடனே அப்போ போய் பார்க்க போன நண்பர் வந்து இவனை காப்பாத்திடலாம், இவன் பொழைச்சிக்குவான் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து சிரிப்பு வரக்கூடிய, அவரா வந்து மெய் மறந்து சிரிக்கக்கூடிய சில ஜோக்குகள் எல்லாம் சொல்லி, அதுக்கு வேண்டி நான் என்ன சொல்றேன்னா கக்க 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 கக்கன்னு உட்காந்து சிரிக்க வேண்டாம் ரூம்ல உட்காந்து எல்லாரும். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க, அதை சொல்லி ஆனந்தப்படுங்க எல்லாருங்கிறேன் நான். இப்போ இப்போ நம்ம ஒரு நோயில அடிபட்டவனுக்கு தான் தெரியும் நோயாளியினுடைய வருத்தமும் கவலையும். டாக்டருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அவன் வந்து நம்ம ஜேப்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்ல விஷயத்தை செய்யுங்க, நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. மனிதனுடைய வாழ்க்கை வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். அந்த விமான விபத்துல அந்த அடிபட்ட அந்த நபர் வந்து நல்லா பொழைச்சிக்கிட்டு பழைய நிலைமைக்கு வந்து அவர் சில புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நான் இங்க சொல்ல விரும்புறேன். அந்த விரிவாக்கம் அந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்ல அவர் யார், அவர் பேரு, நடந்த சம்பவம் எந்த ஊரு, எல்லா இது நான் அடுத்த மீட்டிங்ல சொல்றேன். சம்பவங்களை மட்டும் நான் சொல்லிட்டேன். அந்த பொழைச்சிக்கிட்டாரு. அதனால வந்து டாக்டர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது. டாக்டர் பொழைச்சிக்குவான்னு சொல்றவன் எவனும் பொழைக்கவும் போறது இல்ல, டாக்டர் செத்துருவான்னு சொல்றவன் எவனும் ஜாகவும் போறது இல்ல. அங்க நீதிமன்றம் போடுற தீர்ப்பு மாதிரி டாக்டர்கள் ஒரு கிடையாது. அவர்கள் வந்து ஒரு கடவுள் அல்ல அப்படிங்கிறத நான் இங்க முக்கியமா சொல்ல விரும்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா நோய் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் அவனுக்கு சின்ன குழந்தையில வரக்கூடிய முதல் நோய் வந்து பாத்தீங்கன்னா சளி. இந்த சளி பாத்தீங்கன்னா சளி வரக்கூடிய காரணம் வந்து தாய்ப்பால் அதிகம். இந்த உணவு கொஞ்சம் எவ்வளவுதான் நம்ம உணவு பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அந்த உணவை வந்து எந்த ஒரு நபரும் ஒரு குழந்தையா இருந்தாலும் அதுக்கு தாய்ப்பாலே கொடுத்தா கூட அதை ஜீரணிக்க முடியாது. ஜீரணிக்க முடியாத தன்மை வரும்போது நம்ம தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஜீரணிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த உடல் வந்து மலமாகவும் மூத்திரமாகவும் அன்றாட கழிவுகள் போகுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து யாரும் வந்து மலம் போகுதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் போனதில்லை, மூத்திரம் போகுதுன்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி போனதில்லை. ஆனா சளி பிடிச்ச உடனே நம்ம ஆஸ்பத்திரி குழந்தை தூக்கிட்டு ஓடுறோம். காரணம் என்னன்னு கேட்டா, அதிகப்படியா கொடுக்கப்பட்ட உணவு சளியாக மாத்துது உடல். அதுதான் நல்ல விஷயம் தான். சளி அப்படிங்கிறது நல்ல விஷயம், சளி பிடிக்கிறது நல்லதுதான். சளிங்கிறது வெளியிலிருந்து பிடிக்கிறது இல்லை, உடம்புக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு கழிவு. அப்ப அது போகிறதுக்கு நம்ம அப்ப என்ன பண்ணணும்? ஒரு தாய் என்ன பண்ணணும் கேட்டா, குழந்தைக்கு கொஞ்சம் 2-3 வேளை பாலை குறைச்சி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தீங்கன்னா வந்து அந்த சளி சரியா போயிடுது. நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவத்துல போய் அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட போய் நீங்க போய் அந்த சளிக்கு போய் ஒரு ஏதோ ஒண்ணு கொடுப்பான், மருந்தை கொடுக்குறான், கொடுத்தா அந்த சளி போய் உள்ள போய் பதுங்கிக்கும். சளி வெளியே வரக்கூடிய சளி வந்து ஒண்ணு மூக்கு வழியா சளி வரும், இல்லாட்டி இருமி சளியா வரும். இப்போ வந்து இவங்க போய் இந்த சளிக்கு மருந்து கொடுத்த உடனே அந்த ஆங்கிலேயர்களுடைய மருத்துவத்துல போனா அந்த சளியை அடக்கத்தான் மருந்து இருக்கு, சளி வெளியே போறதுக்கு அவங்ககிட்ட மருந்து கிடையாது. அப்போ சளி உள்ள போய் பத்திரமா பதுங்கிக்குது. அப்புறம் மறுபடியும் இந்த குழந்தை வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சா திருப்பியும் அந்த குழந்தையினுடைய உடல் வந்து சளியை வெளியே கொண்டு வரும். திருப்பி இந்த தாய் போவாங்க, திருப்பி வந்து ஓவர் டோஸ் கொடுப்பாங்க. ஓவர் டோஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்து வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து தோல் சம்பந்தமான நோய், வேர்க்குருவு, தோல் புண்ணு இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனி அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு தோல் ஒரு கழிப்பை கொடுத்து அந்த நோய்க்கு வைத்தியம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து இது பார்க்கும்போது அப்புறம் இதுக்கு தோல் நோய்க்கு வைத்தியம் பார்த்தா அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஆஸ்துமா அந்த மாதிரி பெரிய நோய் உண்டாகும். அப்படி இல்லாட்டி காய்ச்சல் வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சளியை வெளியே கொண்டவருக்கு ஒரு குழந்தையினுடைய உடல், இது பெரிய மனிதர்களுக்கு இதே தான், நான் ஒரு உதாரணத்துக்கு வேண்டி சொல்லிட்டு வரேன். அப்ப இந்த காய்ச்சலாக இந்த உடல் உருமாறி நம்ம எப்படி ஒரு தோட்டத்துல வந்து குப்பை தூசி எல்லாம் அள்ளி போட்டு தீய வச்சு தோட்டத்தை சுத்தம் பண்றாங்க, அதே மாதிரி இந்த உடல் வந்து இருக்கிற உள்ள கிடக்கிற கழிவெல்லாம் வெளியே கொண்டு வரக்கு இவன் வந்து சளியா கொண்டு வந்தாலும் விட மாட்டேங்கிறான். அப்புறம் வந்து பார்த்தா களிம்பு கொடுத்து அடைக்கிறான், தோல் வியாதியா வந்தாலும் விட மாட்டேங்கிறான், களிம்பு கொடுத்து அடைக்கிறான். அப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய உடல் வந்து சளி காய்ச்சலா மாத்துது. இப்ப என்ன பண்றாங்க, காய்ச்சலுக்கு போய் ஊசியை போடுறாங்க. அப்போ காய்ச்சலுக்கு ஊசியை போட்ட அடுத்து என்ன ஆகும், அடுத்து அந்த காய்ச்சல் ஒரே நாள்ல அமிங்கிடும். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே காய்ச்சல் வரும், அதை விட டோஸ் அதிகமானதை கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஊசியை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்தரணும். அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவர்கள், ஆங்கிலேயர்களுடைய அறகுறை வேக்காட்டு மருத்துவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த காய்ச்சலை உடனே சரி பண்ண முயற்சிக்குது.
நாம அக்குப்பஞ்சர் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காய்ச்சல் நல்லது, பட்னி கிடங்க, தண்ணி குடிங்க, பேசாம இருங்க, சரியா போயிருதுன்னு சொல்லுது. அது மாதிரி நாங்க இருக்கிறோம், சரியாவும் போகுது. ஆனா இந்த மருந்து கொடுத்து 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 என்ன ஆகுது, கடைசியில இந்த காய்ச்சல் வந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு பிட்ஸ் வந்தது, வலிப்பு. அதுக்கு காரணமும் அந்த அதே ஆங்கிலேயர்களுடைய அந்த மருந்துகள்னால தான் அந்த வலிப்பு வருது. சரி, இந்த வலிப்புக்கு மருந்து இருக்கா அவங்ககிட்ட, அந்த முட்டாள்கிட்ட இருக்குதான்னா அதுக்கும் இல்ல. இப்படியே ஒரு நோயை பல நோயை பெருக பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறத சத்தியமான வார்த்தையை நான் சொல்றேன். இது வந்து மனசுல வச்சுக்கங்க. அப்போ இந்த இப்படி வலிப்பு நோயா மாறுது. சரி, இந்த வலிப்பு நோய்களுக்காக அந்த முட்டாள்கிட்ட மருந்து இருக்கான்னு போனீங்கன்னா அதுக்கும் இல்லை. அது வலிப்பு வரும்போது வந்து வாயில போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய வந்து ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும். சரி, இது வலிப்பு எப்ப சரியாகும்? ஒரு 15 வயசானா அது தன்னால சரியாகுமா? இது எல்லா முட்டாளுமே சொல்றதுதான். அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தை பின்பற்றவங்க வந்து இந்த ஒரு 15 வருஷம் வயசு போச்சுன்னா அந்த குழந்தைக்கு தானே சரியா போயிருமா. அப்பவாவது நம்ம குழந்தையினுடைய தாய் தகப்பன் கேட்கணும், ஏன்டா அறிவு கேட்டவனே 15 வயசுல தன்னாலே சரியா போயிருங்கிறீ, அப்ப நீ எதுக்குடா வைத்தியம் படிச்சுட்டு வந்த, நீ எதுக்குடா மருத்துவமனை வச்சு காசு வாங்குறேன்னு சொல்லி எவனும் கேட்கறது இல்ல. கேட்கறதுக்கு அறிவும் இல்லை, எவனுக்கு துணிவும் கிடையாது. முதல்ல நோயினா என்னன்னே முதல்ல எவனுக்குமே தெரியறது இல்ல. தெரிஞ்சிருந்தா முதல்ல அங்க போக மாட்டான். அப்ப தெரியாதனாலதான் பிரச்சனை. அப்போ ஒரு செல்போன் கடை வச்சிருக்காருங்களுக்கு செல்போனை பத்தி பிரிச்சு மேய தெரியும். ஒரு பைக் கடை வச்சிருக்கவங்களுக்கு பைக்கை பத்தி பிரிச்சு பிரிச்சு மேய தெரியும். ஒரு கார் வச்சிருக்கிற கார் கடை மெக்கானிக்கு காரை பத்தி அவ்வளவு வேலையும் தெரியும். ஒரு கொத்தனாருக்கு ஒரு வீடு கட்ட தெரியும். ஒரு ஆசாரிக்கு கதவு செய்ய தெரியும். ஒரு அரிசி மில்லுக்காரனுக்கு நெல்லை கொடுத்தா அந்த பக்கம் அரிசி எடுக்க தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பயிர்களுக்கு ஒரு உடம்பை பத்தி தெரிஞ்சு கேட்டான்னா எவனுக்குமே வந்து அது ஒரு ஞானமே கிடையாது. அது நம்மளை தான் பார்க்கறது தான் அங்க படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்களா பெரிய பெரிய பில்டிங் கட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சுக்கிறானுங்க. அப்போ அந்த ஞானங்கிறது எவன்ட்டையும் கிடையாது. முதல்ல இந்த வள்ளுவர் சொன்ன குறைவாக உண்பவனிடம் இன்பம் நிலைத்து நிற்பதை போல பேரளவாக உண்பவனிடம் நோய் நீடித்து நின்று துன்பத்தை தரும். இந்த திருக்குறளை சொல்லிக் கொடுக்க கூட எந்த பள்ளிக்கூடமும் கிடையாது, எந்த காலேஜும் கிடையாது, எந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வேண்டியது பணம் பணம் பணம். அப்ப மனிதர்களுக்கு மேல அக்கறை எவனுக்கும் கிடையாது. முட்டாள்கள் கையில தான் நம்ம எல்லாமே மாட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத நானும் வந்து திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்றேன். சரி, விபத்து காலத்துல எல்லாம் காப்பாத்திடுவாங்கல்ல. விபத்து காலத்துல எல்லாம் இந்த ஆம்புலன்ஸை வச்சுட்டு வேக வேகமா போறானுங்களே, எவ்வளவு வேகமா போறானுங்க. அட போறவன் விபத்துல அடிச்சவன் ஒருத்தனை அள்ளிட்டு போவான், அங்க போற வழியில 8 பேரை கொண்டுருவான், அந்த வேகத்துல போவான். நான் என்ன சொல்றேன்னா, அங்க போய் நீ குணமகலியோ வீட்டுல இருந்தீங்கன்னா நீ அதை விட நல்லாவே இருப்பேங்கிறோம் நாங்க. ஏன்னா அப்படி பெரிய பெரிய விபத்துல நடந்து கை காலெல்லாம் வீட்டிலேயே கெட்டு போட்டு பொழைச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். அப்ப விபத்துல அடிபட்டவங்களெல்லாம் காப்பாத்துறதா இருந்தா இந்த விபத்துல எவனுமே சாகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு உள்ளுக்குள்ளே வச்சு விபத்து நடந்தா கூட இவனுங்களால நல்லா அடிபட்டா காப்பாற்ற முடியாதுங்கிறத நான் சொல்ல வர்றேங்க. லேசா பட்டா நீ எங்க இருந்தாலும் பொழைச்சிக்குவ. நல்லா அடிபட்டுச்சு, உயிருக்கு ஆபத்தான நிலை இருந்தா எந்த பயலாலையும் காப்பாற்ற முடியாது. உயிரை காப்பாத்துற மருந்து எவனும் இதுவரை கண்டுபிடிக்கல. இந்த உலகத்துல மரணம் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு எந்த ஒரு மருந்தும் இதுவரை கண்டுபிடிக்கல, இனிமே எவனும் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படிங்கிறத இங்க வந்து நான் சொல்ல விரும்புறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு விஷயம் நல்லா எல்லா மனிதர்களும் நல்லா கவனமா கேளுங்க. பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, சளி பிடிக்கிறது, வாந்தி எடுக்கிறது, காய்ச்சல் வருது, பேதி எடுக்கிறது, தும்மல் வருது, இருமல் வருது, வேர்க்கிறது, பேதி போயிட்டு போகுது. ஒரு நாள் கெட்டியா மலம் போறது, தண்ணியா போனா போயிட்டு போகுது. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க மருந்தே எடுக்காம சும்மா இருந்து இந்த நோயெல்லாம் குணமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நோய் இந்த உலகத்துல குணமே ஆக்க முடியாது அப்படிங்கிற அந்த நோய்கள் வராதுங்கிறேன் நான். அதாவது சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் போய் ஊசியை போட்டு அந்த அந்த மரண வியாபாரிகள்கிட்ட போய் அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த முட்டாள் மருத்துவத்துல போய் நீங்க வந்து, ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து முட்டாள்தனமா தான் இருப்பான், அவனுக்கு அறிவு கிடையாது. அப்போ நம்மள மாதிரி சிந்திக்க மாட்டானுங்க. அதனாலதான் அவங்க கண்டுபிடித்த மருத்துவம் நான் முட்டாள்தனம் அப்படிங்கிறேன். அப்போ பொதுவான ஒரு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த உலகத்துல இப்போ ஒரு பைக்லயோ கார்லயோ போறீங்க, எவனா லேசா வந்து இடிச்சிட்டான், இல்ல நடந்தே போறீங்க தெரியாம வந்து இடிச்சிட்டான், நீங்க பேசாம கண்டுக்காம கம்முன்னு வந்துட்டீங்கன்னா அதோட போச்சு. நீங்க போய் திருப்பி இடிச்சாலோ இல்ல திருப்பி அடிச்சாலோ அவனை திட்டினாலோ ஒன்னும் நான் எதுவும் ஆக போறது இல்லை. அப்ப பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த உலகத்துல சொல்லுவாங்க பெரியவங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். சின்ன சின்ன பிரச்சனை இந்த உலகத்துல வரும்போது நீங்க எப்படியெல்லாம் பொறுமையா இருந்தீங்கன்னா சரியாகுமோ, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன நோய் பிரச்சனை எல்லாம் வரும்போது கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நோய் வராதுங்கிறத சத்தியமான வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்.
இந்த மாதிரி சொல்றவனுக்கு சொல்றவன் இனி ஒருத்தன் பிறந்துதான் வருவான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பலாப்பழத்தை மரத்தை காமிச்சு அந்த போய் பிடுங்கி வெட்டி சாப்பிட்றான்னு சொல்றதை விட, நான் பலாப்பழத்தை நான் மரத்துல ஏறி வெட்டி சொலையாவே எடுத்து உங்க கையில கொடுத்தாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க வேண்டியது தேவையில்லை. இவ்வளவு கருத்தை கூட நீங்க உள்வாங்கி இதை வந்து கவனமா கேட்டு உள்வாங்கி இது இப்படி இது தெரிஞ்சும் கூட நீங்க வந்து இனி உலகத்துல மருத்துவம்னா என்ன, மனிதர்களுடைய உடல்னா என்ன, நோயின்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போய் கத்துக்க வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அக்குபஞ்சர் கிளாஸ்ல வந்து எங்களுக்கு அந்த ஞானமெல்லாம் கிடைச்சது. கோயம்புத்தூர்ல எங்க குருநாதர் அவங்க வந்து இவ்வளவு விஷயம் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க சில விஷயத்த உடலை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் எங்களுடைய உலக நடைமுறை, மனிதர்களுடைய நடைமுறை, இந்த நம்ம இருந்த புத்தியை வச்சு நான் வந்து இவ்வளவு விஷயம் உங்களுக்கு நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த உலகத்துல வந்து கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே வராது அப்படிங்கிறது வந்து பொதுவான விதி. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே போயிடும். நீங்க வந்து கோர்ட் வரைக்கும், கேஸ் வரைக்கும், ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, அவனும் நிம்மதியா இருக்க மாட்டான். அதனால என்னுடைய ஒரு கருத்து இது. அதே தான் உடல் நலத்திலும் நம்ம நோய் நீங்குதல் அப்படிங்கிற விஷயத்துல கூட இதுதான் நடக்குது. சின்ன பிரச்சனையெல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா பெரிய நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த அண்டமே பிண்டம், இந்த பிண்டமே அண்டம் அப்படின்னு சொன்னவர் வந்து திருமூலர்னு ஒரு ஞானி இருந்தார். வள்ளுவர் மாதிரி ஒரு ஐயா வாழ்ந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அவர் சொன்னாரு, அண்டம் தான் பிண்டம், இந்த உலகம்தான் உங்க உடல், இந்த உடல் தான் உலகம் அப்படின்னாரு. இப்போ திருவிளையாடல் படம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அது பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க, உலகம்தான் அம்மையப்பர் தான் உலகம்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, உலகத்தை சுத்தருக்கு மயில ஏறி போயிடுவாரு. அண்ணன் வந்து விவரமா அப்பா அம்மாவை சுத்தி பழத்தை வாங்கிட்டு போயிடுவாரு. அப்போ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உலகமும் இந்த உடலும் ஒண்ணுங்கிறேன் நான். திருமூலர் சொன்னது இந்த அண்டமே பிண்டம் சொன்னார் பாத்தீங்களா, எதை வச்சு சொன்னார்னா, இந்த உலகம் பாத்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் கடுமையா தமிழ்நாட்டுல வெயில் அடிச்சுது. போன வாரம் வரைக்கும் இந்த 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடும் வெயில். எல்லாரும் எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்பீங்க, எத்தனை தாகம் எடுத்திருக்கும், எத்தனை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருப்பீங்க, எத்தனை இளநீர் குடிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க இந்த 3 நாளா 4 நாளா மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரே மேகமூட்டமா இருக்கு. அப்போ வந்து யாராவது வந்து இப்ப தண்ணி அவ்வளவு குடிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு தவிக்குதா, இல்ல தண்ணி தாகம் எடுக்குதா, இல்ல அவ்வளவு குளிர்பானங்களை யாராவது குடிச்சீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத நாங்க திருப்பி திருப்பி சொல்ல வர்றேன். உடல் வந்து தனக்கு என்ன வேணுங்கிறத அறிவிக்கும். அதாவது தூக்கம் வேணும்னு சொல்லும், கக்கூசு வந்தா மலம் வருதுன்னு சொல்லும், அந்த உணர்வு நமக்கு சொல்லும். அது மாதிரி தாகம் வந்தா தாகம் எடுக்குன்னு சொல்லும். நீங்க போய் எவனோ போய் இந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த முட்டாள்கிட்ட போனீங்கன்னா டெய்லி 3 லிட்டர் அளந்து வச்சு குடிச்சீங்கன்னா கிட்னி போயிடும் மழை காலத்துல குடிச்சீங்கன்னா. புரியுதுங்களா? அப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எந்த ஐடியாவும் அவங்ககிட்ட இல்லை. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் தான் சொல்றாங்க, டாக்டர்கள் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுங்க, பிரபலமான டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலை மாத்தி பண்ணா நீங்க பொழைப்பீங்க அப்படிங்கிறாரு. அதாவது தலை திருப்பி செய்யுங்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த உலகம் வந்து ஒரு நாள் வெயில் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மழை இருக்கும், கொஞ்ச நாளைக்கு புயல் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு காத்து இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இது எதுவுமே இல்லாம இருக்கும், அடமழை பெய்யும், வெள்ளம் போகும். இதை யாராவது நீங்க சீர் பண்ண முடியுமா? உங்களால பார்த்துட்டு பேசாம தான் இருக்க முடியும். மழை பெஞ்சா வேணா ஒரு கொடையை தூக்கிட்டு போகலாம், வெயில் அடிச்சா மீறி முடியாட்டி ஒரு கொடையை எடுத்துட்டு போகலாம், வெயில் காலத்துல தண்ணி குடிக்கலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும். மழை காலம் ரொம்ப குளிரா இருக்குன்னா ஒரு காப்பி வச்சு குடிக்கலாம். வேற என்ன பண்ணிடுவீங்க நீங்க? அதே மாதிரி தான் இந்த உலகத்தை எவனாலையும் திருத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, அது சரி பண்ண முடியாது. அப்படிங்கிறது மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்க வந்து கெடுதல் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். இந்த பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறது, பிளாஸ்டிக்கை வாங்கி பயன்படுத்துறது, அப்புறம் வந்து இந்த குப்பையை போட்டு எரிக்கிறது, குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னா அதுவே வந்து மக்கி போயிடும். அதை போட்டு எரிக்கக்கூடாது, காட்டுலையும் சரி, தோட்டத்திலையும் சரி, வீட்லையும் சரி. அப்போ இந்த உலகத்தை நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும், உலகம் உங்களை வாழ வைக்கும். இந்த பூமியை நீங்க வாழ வச்சீங்கன்னா அது உங்களை வாழ வைக்கும். அதே மாதிரி தான் உங்களோட உடல் வந்து, நல்லா முக்கியமா சொல்லிட்டு வரேன், நல்லா கவனமா கேளுங்க. இந்த உடலை நீங்க வாழ வச்சீங்கன்னா உடல் வந்து உங்களை உயிரை வாழ வைக்கும். இந்த உடலை வந்து நீங்க கெடுத்தீங்கன்னா இந்த உடல் வந்து உயிரை கெடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த உடலுக்கு நல்ல நல்ல பொருளா கொடுத்தீங்கன்னா, உணவா கொடுத்தீங்கன்னா, தேவை இருக்கும் போது மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த உடலுக்கு நோய் என்பதே கிடையாது. நல்ல நல்ல உணவு அப்படின்னா
நான் சொல்றேன் உடனே மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கணும், பாக்கெட் பால் வாங்கி குடிக்கணும்னு சொல்லலை. இதெல்லாமே உங்க சொந்த காசுல நீங்களே சூனியம் வச்சுக்கிறதுக்கு. இந்த அதை பத்தி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நாள் பூரா பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஹீலர் பாஸ்கர்ல இருந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. எப்படி எண்ணெய் சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது சரியான ஒரு மருத்துவர். நம்ம உடல் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறத வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் உங்க கூடயே இருந்த ஒரு ஆள் உங்களை கவனிச்சுட்டாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து கவனிச்சுட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஸ்பத்திரியில் பெட்ல எல்லாம் சேர்த்து இருக்கும்போது அப்படித்தானே இருக்கும். அங்கேயே அவ்வளவு காசு வாங்குறவன் அவனே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நம்ம தான் வந்து இப்போ தனியாக தனியாக தான் கிடக்குறோம். ஆனால் நம்ம 24 மணி நேரமும் நம்ம உடல் உடல் வந்து நம்ம கூடவே இருக்கு பார்த்தீங்களா? அந்த உடல் தான் மருத்துவர். அது தாகம் வேணா தாகம்னு அறிவிக்கும், மூத்திரம் போடணும் மூத்திரம் வருதுன்னு அறிவிக்கும், வாந்தி வருதுன்னா வாந்தி வருதுன்னு அறிவிக்கும், பேதி வருதுன்னா பேதி வருதுன்னு அறிவிக்கும். நம்ம வெஞ்சு ஓடுறோமா இல்லையா? உடனே பார்த்துருவோம் பார்த்து. அவ்வளவு ஒரு உடல், அற்புதமான உடல். உலகத்திலேயே இந்த உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த பெரிய எவ்வளவு பெரிய கோட்டு சூட்டு போட்டு எவ்வளவு மாட மாளிகைகளை எத்தனை படிச்சு பட்டம் வாங்கின எந்த முட்டாள் வந்து உங்களை கெடுக்கன்னு நினைச்சாலும் முடியாது. அட போட போய் வேலை பாரு, எனக்கு தெரியும், எனக்கு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்குவேன்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சொல்ற மனிதர்களை உருவாக்குறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை. அப்போ இப்படி இந்த மாதிரி இருக்குது விஷயம். அப்ப அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, கேள்விகளால் வாழ்வீர்கள் அப்படிங்கிறேன். கேள்வி கேளுங்க, எங்க போனாலும் கேள்வியை கேளுங்க. டாக்டர் ஏன் சளி பிடிக்குது, ஏன் வந்து வாந்தி வருது, ஏன் பேதி போகுது, ஏன் காய்ச்சல் வருது, ஏன் பிட்ஸ் வருது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. எல்லா பழியும் கிருமி மேல போடுவான். அதே தெரிஞ்சுக்கலாம் அவனுங்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்ட்டு நீங்க. ஏன்னா கிருமின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அவனுங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. இல்லாட்டி அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவமே என்னைக்கோ அது மூழ்கி போயிருக்கும். டாக்டர் BM ஹெக்டே சொல்றாரு, மருத்துவத்துக்கு மருத்துவம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல, ஆங்கில மருத்துவம் அதாவது நவீன மருத்துவம் ஏன்னா மணல் மீது கட்டப்பட்ட மாளிகையாக ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதை பத்தி எல்லாம் பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அவரு. ஏன்னா அந்த மாதிரி மனச்சாட்சி உள்ளவங்க வந்து பேசிடுறாங்க. அது மாதிரி என்னுடைய அக்கா ஒரு 10 வருஷம் இருக்கு. எங்க அக்கா வந்து ஒரு நாள் ஒரு கையும் ஒரு காலம் திடீர்னு ஒரு நாள் வரல. என்னை விட 2 வயசு மூத்தவங்க. வரலன்னு சொன்னோன்னே எங்க மாமா மச்சான் என்ன பண்ணாரு, ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க. நடக்க வச்சு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க. போனோன்னா பக்கத்தில் இருக்க டவுன்ல போய் ஒரு கையும் வரலன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஊசியை போட்டானுங்க. ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஒரு டப்பா அதில் என்னத்தையும் மருந்தை போட்டு ஒரு 4-5 இன்ஜெக்ஷன் அதில் விட்டு ட்ரிப் ஏற்றினாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டானுங்க. அதோட ஜோலி முடிஞ்சுது. அப்படியே வரலன்னு சொல்லி விட்டுருந்தேன். எங்கள் அக்கா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிழைச்சிட்டு இருந்து எங்க கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு அன்னைக்கு ஞானமெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பெரிய டவுனுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி மிகப்பெரிய மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க உடனடியா. ஏன்னா இந்த ஒரு ஊசியிலே முடிஞ்சுது. அப்போ அங்க போனா அவன் சொல்றான், பெரிய ஒரு மருத்துவமனை கோயம்புத்தூர்ல. அவன் என்ன சொல்றான்னா, பிழைக்கிறதுக்கு 99% வாய்ப்பே இல்லைங்கிறான். அப்படி இருந்தும் கூட எங்க மச்சான், அவர் ஒரு அறிவு இல்லாம முட்டாள், என்ன சொல்றாரு, வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நாங்க அக்குபஞ்சர் கத்துக்கிட்ட காலம் அது புதுசு. ஏன்னா இவங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடி நாங்க பார்த்துருந்தா தடுத்திருப்போம். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட அவங்க சொன்னாங்க. நம்ம என்ன இருந்தாலும் நம்ம உறவுகளா இருந்தா கூட நம்ம அவ்வளவு சீக்கிரம் தடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுடைய புருஷங்கிட்டையும் அவங்ககிட்ட கணவர்கிட்டையும் அவங்க பிள்ளைகள்கிட்ட தான் அவங்களுடைய அந்த அதிகாரம் இருக்குது. நம்ம சொந்தக்காரா இருந்தா கூட நம்ம போய் உதவ முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அப்புறம் என்ன முடிஞ்சது, கதை முடிஞ்சது, புதைச்சாச்சு. அன்னைக்கு சாயந்தரமே கதை முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலைல புதைச்சிட்டோம். இதுதான் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச அந்த முட்டாள்தனமான மருத்துவம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க அக்காவுக்கு மூத்தது எங்க அண்ணன் ஒருத்தர். அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா நடைப்பணம் ஆக்கி இருக்குது அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த மருத்துவம். அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த முட்டாள்தனமான மருத்துவம் எங்க அண்ணனை 3வது அண்ணன் அவரை வந்து நடைப்பணம் ஆக்கியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் ஒரு வேட்டி கூட கட்ட முடியாது. அவர் இப்படிதான் ஒரு 2 வீலர்ல போயிருக்காரு. சேலத்துல தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். சேலத்துல ஒரு தொழில் நிமித்தம் அந்த ஊர்ல இருந்தார். அப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தா கடை வீதியில இவர் டிவிஎஸ் எக்ஸல்ல போயிருக்காரு. அப்போ நடந்த சம்பவம் இது. அப்போ போகும்போது எதுக்கால ஒரு பைக்காரன் யாரோ வந்து வேகமா குறுக்க வந்து பிரேக் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். இவரை பிடிச்சி திட்டி இருக்கிறான். ஏன்னா அவன் குறுக்க வந்து அந்த ஆளாமா.
திட்டினவொடனே இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நம்ம மேல தப்பே இல்லை, ஆனா எதுக்கு வந்தவன் இப்படி பேசுறான்னு சொல்லி இவருக்கு எதமோ எடுத்து பேசி நெஞ்சு வலி வந்து உடனடியாக அந்த சின்ன எக்ஸல் பைக்கை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு, ஒரு தெரிஞ்சவங்க நிப்பாட்டிட்டு உடனே ஆட்டோ பிடிச்சி நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி எங்க அண்ணன் வந்து போறாரு. நான் அந்த மருத்துவமனையோட பேர்லாம் சொல்ல விரும்பல. மிகப்பெரிய மருத்துவமனை சேலத்துல. இவரே ஆட்டோல போய் இறங்குறாரு. இவரே 3 மாடி ஏறி போறாரு. இதை நல்லா கேட்டுக்கணும். ஒருத்தன் போகும்போது நடந்து வரான், வரும்போது பணமா வரான்னா அது ஆஸ்பத்திரியில மட்டுமா தான் இருக்கணும். அப்போ இந்த முட்டாள் ஜனங்களுக்கு வேண்டி நான் என்னோட சொந்த கதையெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய மூளையும் கூறாகணும், முட்டாள்தனமா மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ அந்த புத்தி கொஞ்சமாவது வரட்டுங்கிறதுக்கு வேண்டிய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. அப்போ என்னுடைய சொந்த கதையெல்லாம் இங்க பேசுறேன். ஆட்டோல போய் 3வது மாடியில போய் எனக்கு நெஞ்சு வலிங்கன்னு சொல்லி அட்மிட் ஆகுறாரு. ஒரு 10-15 நாள் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து இவரை வெளியே விடவே இல்லை. அதாவது என்னமோ சொல்லுவீங்களா, எமர்ஜென்சியா ஐசியூவா அந்த அளவு கருமடத்தம் பிடிச்ச ரூமில் கொண்டே போட்டு எங்க அண்ணனோட மனைவி, சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு 10-15 ஜனம் போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கு, வெளியே உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துட்டு செலவு பண்ணிட்டே இருக்கானுங்க காசு. கடைசியில் பார்த்தா எங்கள் அண்ணனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு கையும் ஒரு காலும் வரல எங்கள் அண்ணனுக்கு. நல்லா கேட்டுங்க, போகும்போது நடந்து போனாரு. இவரே நெஞ்சு வலின்னு சொல்லி ஆட்டோவில் போறாரு. இந்த கதையெல்லாம் கேளுங்க. அப்போ கேட்டு இவர் திருப்பி அத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி வெளியே வரும்போது அவருக்கு ஒரு கையும் காலும் வரல. இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் அதே மாதிரி தான் இருக்காரு. நடக்க முடியாது, கை வராது, கையை வந்து வேட்டி கட்ட முடியாது, அப்படி ஒரு பஸ்ல ஏற முடியாது. இந்த நிலைமையில எங்க அண்ணன் இருக்காரு. இதுக்கும் காரணம் அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த முட்டாள்தனமான மருத்துவம். சரி, நான் எங்க அண்ணனுடைய மகள் வந்து மூத்த மகள்கிட்ட கேட்டேன், ஏமா இவ்வளவு படிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து பிஎஸ்சி நர்ஸ். அவங்க அந்த கூமுட்ட மருத்துவத்துக்கு துணையா கூட நின்று விளக்கு பிடிக்கிறவங்க இவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த புள்ள வந்து என்ன சொல்றது, அந்த பிஎஸ்சி நர்ஸ் அவ அந்த புள்ள. ஏன்னா பிஎஸ்சி நர்ஸ் படித்தாப்புல அவங்களுக்கு அறிவெல்லாம் இருக்காது. அவங்களும் இதை விட பெரிய கூமுட்டை. இவன் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவத்தில் அனைவருமே கூமுட்டை தாங்கிறேன் நான். அவட்ட சொல்றேன், ஏமா உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு ஆஸ்பத்திரி போகும்போது எப்படி போனாரு, வரும்போது என்ன நிலைமையில வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். பேசுனதுக்கு அந்த பிள்ளையோட பதில் என்ன தெரியுமா, சித்தப்பா எங்க அப்பாவாவது இந்த நிலைமையில வந்தாரு, சில பேருக்கு கிட்னியும் போயிருமாமா அப்படிங்கிறா. அப்போ சிந்திக்க வேண்டிய மனிதர்களே, கூமுட்டத்தனமா இருக்கிற மனிதர்களை பத்தி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நடந்து போய் வரும்போது பணமா வர்றான் ஒருத்தன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல போய் நடந்தே 3 மாடி ஏறி வரும்போது ஒரு கையங்கால வராம வர்றான். அவனுடைய புள்ள பிஎஸ்சி நர்சிங் படிச்சவா, பிஎஸ்சி நர்ஸ் படிச்சவா, ஏன்னா 10-15 நர்ஸை மேய்க்கிறவா. அவ பேர் தான் பிஎஸ்சி நர்ஸ். அவட்ட நான் கேட்கிறேன், ஏமா உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த மருந்து தானம்மா அப்படிங்கிறேன். அப்பதான் அந்த பிள்ளையோட பதில், சித்தப்பா எங்க அப்பாவுக்கு அது பரவாயில்ல, வேற ஒருத்தருக்குன்னா கிட்னியும் போயிருக்குமாமா இப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களாமா. அது பெரிய கூமுட்டையை சொல்லி இருக்குது. அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் ஒரு மருத்துவம் மத்தியில மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் திருப்பி இங்க நான் சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் மருந்தே இல்லைங்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க நாங்க மருந்து கொடுத்து குணம்பா ஆக்கிறேன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படிங்கிறத இல்ல பொய்யுங்கிறேன். பிளட் பிரஷர் அப்படிங்கிறது இல்ல பொய்யுங்கிறேன். இல்லாத ஒரு நோய்க்கு எவன் மருந்து கண்டுபிடிப்பான்? இல்லாத நோய்க்கு ஒருத்தன் எப்படி மருந்தை கொடுத்து குணமாக்க முடியுங்கிறது என்னோட கேள்வி. மனிதர்கள் பலவிதமான உணவு முறை, பலவிதமான மனசு, இந்த மனம் பலவிதமான சுகாதார சூழ்நிலை. இதுல எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்க்கரை அளவுக்கு இவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது, கூடுனா இவ்வளவு இருக்கணும், குறைஞ்சா இவ்வளவு இருக்குன்னு ஒருத்தன் சொல்றானே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சொல்லு. இதை எப்படி இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தான் நான் இதை கேள்வி கேட்கிறேன். அதே மாதிரி ஒரு குழந்தை உருவாகுது. குழந்தை உருவாகணும்னா ஒரு தாய் போய் ஆஸ்பத்திரி தான் முதல்ல போறா. ஒரு டிஜிஓ படிச்ச ஒரு கூறு கட்டக்கிட்ட தான் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன நாள் வந்து அந்த மாத விளக்கு வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் மாசம் இத்தனாம் தேதி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் சொல்லி ஒரு டேட்டு குறிக்கிறாங்க. இந்த டேட்டு குறிக்கிறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான செயல் அப்படிங்கிறத படித்த முட்டாள்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படி சொல்ல முடியும்?
ஒரு ஒரு பெண்ணினுடைய உடல் ஒரு குழந்தையை உருவாக்குது. இறைவன் செயல் தான் இதெல்லாம். மனுஷ செயல்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் புள்ள பிறந்திருக்கணும். என் கேள்வி மனிதனுடைய செயல் தான் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சு புருஷன் கொண்டாட்டி எல்லா பேருக்கும் புள்ள இருக்கணும்ல, எவனுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது இன்னைக்கு சொல்லுங்க. அப்ப இது மனிதர்கள் செயல் கிடையாது, இறை செயல் தான். அப்போ இந்த உருவாக்குறது இறை செயல் உருவாக்குது. அப்ப இத குழந்தை பிறக்கிறனால மட்டும் எப்படி இந்த முட்டாள்கள் கரெக்டா சொல்றானுங்க அப்படிங்கிறத யாராவது விளக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். இது எப்படி சொல்ல முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆங்கில மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க, ஹிப்போகிரேட்டஸ். அந்த ஹிப்போகிரேட்டஸ் அப்படிங்கிறவர் தான் ஆங்கில மருத்துவத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சொல்றாரு, உணவாக பயன்படுத்த முடிந்த எதையும் மருந்தா பயன்படுத்து. அதாவது உணவாக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளையுமே மருந்தா பயன்படுத்து. இப்ப வந்து நம்ம சீரகம் சாப்பிட்றோம், உணவா போடுறோம் பார்க்குறோம், அதை மருந்தா பயன்படுத்தலாம். அது மாதிரி கொத்தமல்லியை வந்து உணவா சாப்பிட்றோம், அதை மருந்தா பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு அதே ஹிப்போகிரேட்டஸ் என்ன சொல்றாருன்னா, உணவாக பயன்படுத்த முடியாத எதையும் நீ மருந்தாக பயன்படுத்தாதே அப்படிங்கிறார். அப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த இந்த மருத்துவத்தை கடைபிடிக்கிற டாக்டர்களை பார்த்து கேட்கிறேன், இதை வந்து ஹிப்போகிரேட்டஸ் சொன்னாரா சொல்லலையா? அது ஒரு என்னுடைய கேள்வி. அப்படியே சொன்னார்னா நீங்க அதை கடைபிடிக்கிறீங்களா? இன்னைக்கு மாத்திரையை வந்து ஒரு 10 மாத்திரை 15 மாத்திரை எல்லாம் திங்கிறாங்களே ஒரு வேலைக்கு, இதெல்லாம் ஒரு குண்டாவில் போட்டு ஒரு சோத்து பாத்திரத்தில் போட்டு கொடுத்தா உணவா பயன்படுத்த முடியுமா நம்மளால? அப்போ உணவா பயன்படுத்த முடியாத நீங்க எப்படி மருந்தா படுத்துறீங்கிறது என்னுடைய கேள்வி. அப்போ அதே மாதிரி இந்த அரசாங்கங்கள்லாம் சொல்லுது, நம்ம நாட்டில் உள்ள அரசாங்கங்கள்லாம் யாருக்கு வேண்டி நடக்குதுங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே வந்து புரிஞ்சுக்குங்க. அப்போ பசுமை புரட்சியில விவசாயத்தை முடிச்சான், வெண்மை புரட்சியில மாட்டை பூரா முடிச்சான், அப்புறம் வந்து இப்ப அனைவருக்கும் கல்வியாமா, எவனுமே நல்லா இருந்துடக்கூடாது, எல்லாமே முட்டாளா போயிருங்கன்றான். அதே மாதிரி அனைவருக்கும் மருத்துவமா, எல்லாரும் செத்து போயிருங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது. இதை விட நான் இனி என்ன அதை தெளிவா சொல்ல முடியும்? சரி, இவ்வளவு கொடுக்குறீங்களாடா, அனைவருக்கும் கல்வி இலவசமா கொடுக்குறீங்க, அனைவருக்கும் இலவசமா மருத்துவம் கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு ஒரு 10 குடம் தண்ணி விடுங்களாண்டா டெய்லி இலவசமா குடிக்கிறதுக்கு. இது எவனாவது கொடுப்பானா சொல்லுங்க பார்க்கலாம்? கொடுக்க மாட்டான். சரக்கு பாட்டில் கேளுங்க, நாளைக்கு எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பான். அப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த நோயெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி இந்த மனசிதைவு நோயின்னு சொல்லுவாங்க, மூளை வளர்ச்சி குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஒரு குழந்தைகளுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி நீங்கள் போய் டாக்டரை கேட்டிங்கன்னா கேளுங்க. ஏன்னா நிறைய டாக்டர் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வரக்கூடிய காரணமே வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது போடக்கூடிய ஊசி மருந்து. கண்டிப்பாக இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை உலகத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம் ஹெக்டே சொல்கிறாரு, இந்த சுகரு பிளட் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து ஊசியை போட்டு நீங்கள் சரி பண்ணுறீங்கள, இதெல்லாம் வந்து சரி பண்ண முயற்சிக்கும் போது வேற ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து சாதாரண நிகழ்வு. மனிதனுடைய உடல் வந்து தன்னைத்தானே மாறக்கூடியது, சூழ்நிலைக்கு மாறக்கூடியது, ஒரே மாதிரி இருக்காது எப்பவுமே அப்படிங்கிறத நான் இப்ப திருப்பி சொல்றேன். உதாரணத்துக்கு வேணா நீங்க போய் காலையில போய் ஒரு டெஸ்ட் பாருங்க, சர்க்கரை 8 மணிக்கு ஒரு பக்கம் பாருங்க, 10 மணிக்கு இன்னொரு பக்கம் போய் பாருங்க, 12 மணிக்கு இன்னொரு பக்கம் பாருங்க, சாயந்தரம் 2 மணிக்கு 4 மணிக்கு போய் இன்னொரு பக்கம் பாருங்க. 10 பக்கம் பாத்தீங்கன்னா 10 விதமா காமிக்கும். அப்போ உடல் என்பது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடியது, மாறக்கூடியது. அப்ப நீங்க மருந்தெல்லாம் கொடுக்கும் போது அங்க பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறது அதான் உண்மை. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து யூடியூப்ல வந்து ஒரு டாக்டர் வந்து பிரபலமான டாக்டர் வந்து பேசுவார், ஒரு ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவர் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, எனக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, எனக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிம்பாரு. எல்லாரும் ஒரு 60 65 அப்படிம்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு 85 வயசு ஆகுது, என்னோட இளமைக்கு என்ன காரணம் தெரியுமா, நான் எந்த மாத்திரையுமே சாப்பிட்டதில்லை, எந்த மருந்துமே சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாரு. அப்போ இவங்கெல்லாம் நம்ம இதை பத்தி பாக்குற மக்கள், பொதுமக்கள், இந்த இந்த மூளை மழுங்கி போனவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து டாக்டரு, அவர் வந்து ரொம்ப அறிவு இருக்கும் அப்படின்னு இல்ல, அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்ச மாத்திரை தின்றுக்க மாட்டார். இதுதான் உண்மை. அவர் திங்க மாட்டாரு. அவர் வந்து பிரச்சனை வந்தா அவர் ஆயுர்வேதம் போயிடுவார், ஹோமியோபதி போயிடுவார். ஆனா இப்ப கெடாயை வெட்டாட்டி எப்படி, கெடா வெட்டினா தானங்க பிரியாணி போட முடியும். அப்ப வந்து நமக்கு ஊசி போட்டதான் அவர் பிழைக்க முடியும். அதனால வந்து
சொல்ல மாட்டாரு மருந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா அவன் சொந்தக்காரங்க சொல்லுவான், சொந்தக்காரங்க மட்டும் ஊசி மருந்து திங்காதப்பா, இதெல்லாம் போட்டீங்கன்னா கிட்னி போயிடும், சட்னி போயிருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உலகத்தில் நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா வந்து மதன் ஐயா வந்து முடிஞ்சா இன்னைக்கு இதேவே கூடுதலா ஒரு 1/2 மணி நேரம் பேசிடலாம். ஏன் அப்படின்னா கேள்வி பதில் வந்து தேவையே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு கூட ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்கிற இதே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இன்னும் நிறைய நடந்த சம்பவங்கள் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கிறாரு இப்போ ஒருத்தர். அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டிலே இப்போ வந்து அக்குபஞ்சர்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர்கள் அவர் ஒருத்தர். அவர் வந்து ஒரு அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அக்குபஞ்சர் கல்வி நிலையம் வச்சு நடத்துறாரு. அவர் ஒரு காலத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்த சம்பவம், கதை கிடையாது. ஒரு ஆங்கில மருத்துவத்துல தான் வேலை பார்த்திருக்காரு. இந்த ஸ்கேன் சென்டரு அந்த மாதிரி அந்த அந்த மருத்துவ துறையில மருந்து கண்டுபிடிக்க நோய் கண்டுபிடிக்க அந்த துறையில எதிலே வேலை பார்த்தேன்னு சொல்லுவார். அங்கதான் ஒரு ஒரு பெண்ணுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதி, அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த அந்த பரிசோதனை கூடத்துக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பண்ணுனா அவங்க வந்து வயிற்ற ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு கட்டி இருக்குதுமா, உடனடி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் உடனே பணத்தை கட்டியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டின்னு சொல்ற அந்த பொருளை கொண்டு போய் குப்பை தொட்டிலையும் போட்டாங்க. இந்த நண்பர், நான் இப்ப சொன்ன இந்த அக்குபஞ்சர் படித்த அந்த நண்பர் நல்ல மனிதர், மனச்சாட்சி உள்ள ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, குப்பையில கொண்டு போய் போட்டதை பார்த்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு உருவம் வந்து அங்க வந்து அறுத்து கொண்டே போட்டிருக்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த உலகத்துல ஸ்கேன் பண்ணியெல்லாம் எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. மனிதனுடைய நோயை எந்த ஸ்கேன் மிஷினும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு இது பல தடவை நான் விளக்கியிருக்கேன். அப்போ இவர் வந்து இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு தவறு நடக்கிறதா எல்லா துறையிலையும் நடக்கும். ஒரு ஒரு பேருந்து ஓட்டிட்டு போறாரு, ஒரு லாரி ஓட்டிட்டு போறாரு, தெரியாம ஒரு நாய் மேல ஒருத்தர் விட்டாருன்னா, சே ஐயோ விட்டுட்டோமே, குறுக்க வந்து விழுந்துருச்சே, பிரேக் போட்டு நிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மனசாட்சி வந்து ஒரு உறுத்தும். சே போச்சேன்னு. இந்த அறிவு கூட, இந்த ஒரு மனசாட்சி கூட அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த முட்டாள் மருத்துவர்களுக்கு இல்லை. ஒரு குழந்தையினுடைய அறிவை ஒரு 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 குழந்தையினுடைய ஒரு இதை அறுத்து கொண்டு போய் ஒரு கட்டி இருக்குன்னு நம்ம சொன்னோமே, கட்டி வைத்தா கட்டி இருக்குன்னு சொல்லி தானே ஆபரேஷன் பண்ணோம். அப்ப அதுல வந்து ஒரு குழந்தையினுடைய உருவமாச்சே, ஐயோ வெட்டி போட்டோமே, சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மனச்சாட்சி அந்த முட்டாள்களுக்கு உறுத்தவே இல்லைங்கிறதா இங்க பெரிய விஷயம். உலகம் எப்படி இருக்கு, மருத்துவத்துறை எப்படி இருக்குது, விஞ்ஞானம் எப்படி இருக்குது, எல்லாம் உங்களுக்கு புட்டு 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 வச்சாச்சு. அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா 1/2 வயதுக்கு சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம். 1/2 வயதுக்கு சாப்பிடுங்க, 3/4 வயிறு சாப்பிடணும்னா வயிறு நிறைச்சு சாப்பிடாதீங்க. முக்கியமா பசி இல்லைன்னா சாப்பிடவே வேண்டாம். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நோயாளிகள் பழங்கள் சாப்பிடுங்க. பழங்கள்னா வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம், பலாப்பழம், உங்க பகுதியில என்னென்ன பழமெல்லாம் விளையுதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. பழம் சாப்பிட்டு எந்த நோய் வராது, நோயெல்லாம் குணமாகும். அது மாதிரி காய்கறிகள், தேங்காய் பச்சையா சாப்பிடுங்க, வாழைப்பழம் கிடைச்சா சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க, வெற்றிலை சாப்பிடுங்க. வெற்றிலை வெறும் வெற்றிலை மட்டும். கரும்பு ஜூஸ், ரோட்ல எங்கேயா கரும்பு ஜூஸ் வித்தாங்கன்னா கரும்பு ஜூஸ் குடிங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றதுனால நான் இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். வாரம் எப்படி 5 ஜூஸ் குடிப்பேன் ஒரு வாரத்துல குறைஞ்சபட்சம். அவ்வளவு நல்லது. இந்த ஜூஸுகளே சிறந்தது கரும்பு ஜூஸ். எது செஞ்சாலும் உடனே ஜூஸ் அடிச்சு உடனே சாப்பிடுங்க. இப்ப ஜூஸ் வாங்கிட்டு போய் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடாதீங்க. அதுல உள்ள பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. குளிர்சாதன பெட்டி எதுவும் வீட்டுல வைக்காதீங்க. அதெல்லாம் வந்து மூடி பத்திரப்படுத்தி வச்சிருங்க. அது வந்து நம்மளுடைய நோய் வரக்கூடியது. அது மாதிரி அந்த ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த அந்த மருத்துவர்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து மனச்சாட்சி இல்லாம வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு அறிவே இல்லாம போச்சே. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரமாணம் எடுத்து தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா டாக்டர் KR சேதுராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புத்தகம் போட்டிருந்தார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. KR சேதுராமன் பாண்டிச்சேரியில் ஒரு ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து அவர் வந்து டாக்டர்களுக்கெல்லாம் தலைமை டாக்டர்.
அங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில வந்து பாடம் எடுக்கிறவர். அவர் பேர் தான் கே.ஆர். சேதுராமன். அப்போ இப்போ அவர் இருக்காரான்னு தெரியல. அப்பவே நல்ல பெரிய ஆள் அவரு. அவர் தான் போட்டாரு ஒரு புக்கு. என்ன பேரு, போஸ்ட் மார்ட்டம் அப்படின்னு சொல்லி ஜூனியர் வீடெல்லாம் தொடரா வந்தது. அந்த ஜூனியர் வீடில் வாரம் வாரம் அன்னைக்கு ஒரு ஒரு தொடர் வரும். ஒரு பேஜ் 2 பேஜ் வரும். அதை வந்து புஸ்தகமா வந்து வெளியிட்டாங்க. மறுபதிப்பு வரவே இல்லை. இந்த புத்தகம் தயவு செஞ்சு யாராவது நண்பர்கள் எங்கேயா கிடைச்சா, அந்த புத்தகம் வெறும் 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நான் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட தர்றேன். யாராவது நண்பர்கள் அந்த டாக்டர் கே.ஆர். சேதுராமன் எழுதிய விகடன் பதிப்பகம் அந்த புக்கு கிடைச்சா எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அது வந்து அவ்வளவு மதிப்பானது. நான் ரொம்ப வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன். ரொம்ப வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்போ அந்த புக்கு இல்லை. அட்டை எல்லாமே கிழிஞ்சு இருந்து இப்போ அதையும் கூட காணும். அவர் சொல்றாரு, பிஎம் கிட்ட தான் சொல்றாரு, இந்த மன்னிக்கணும், கே.ஆர். சேதுராமன் அவர்கள் தான் சொல்றாரு, பிரமாணம் எடுப்பாங்க, சத்திய பிரமாணம் எடுத்துதான் அதுக்கு பிறகுதான் எம்பிபிஎஸ் பட்டமே கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா எனக்கு இவ்வளவு தெரியாது. எனக்கு எல்லாம் இப்படி ஒவ்வொரு டாக்டர் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துதான் இவங்க வந்து டாக்டர் பட்டமே வாங்க முடியுமாமா. அப்போ அதுல என்ன பண்ணுவாங்களாமா, யாருக்கும் வந்து சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பணம் இல்லாட்டிலும் சிகிச்சை அளிப்பேன், அது மாதிரி என்னோட எதிரியா இருந்தாலும் நான் சிகிச்சை அளிப்பேன், இனம் மதம் பாகுபாடு இல்லாம பார்ப்பேன், பணம் வந்து பணத்துக்கு மட்டுமே வைத்தியம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் சத்தியபிரமாணம் செஞ்சுதான் வர்றது எல்லா டாக்டரும். ஆனா இவனுக்கு வந்து டாக்டர் ஆன உடனே எல்லாரும் இவங்களை தெய்வமா நம்ம எல்லாம் வணங்குறோமா, ஒரு ஊசியை போட்டோன்னு எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சு நம்ம வணங்குறோமா, அவனுக்கு அப்படியே வானத்து மேல ஏறிடுறானுங்க நம்ம கடவுள் அப்படின்ட்டு. இதுதான் சத்தியம். இதை பாருங்க, இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நான் அடுத்த ஒரு சம்பவம் சொல்ல போறேன். இதை கேளுங்க. இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல தென்காசி பக்கம் நடந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய மனைவி வந்து ஒரு நர்ஸு. இப்போ அவங்க நர்ஸுக்கு போறதில்லை வேலைக்கு. அவங்க வந்து என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி, அதாவது அவருடைய கணவர்கிட்ட சொல்லி, அவருடைய கணவர் வந்து என்கிட்ட சொல்லி மனசு வேதனைப்பட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்னன்னா, தென்காசி பகுதியில் நடந்தது. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்கும்போது ஒரு பெண் வந்து பிரசவத்துக்கு வேண்டி சேர்த்து வலியினால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்தாராமா. அந்த படுத்திருக்கிற பெட்டில் படுத்திருக்கிற பெண்ணுடைய அந்த துணியை தூக்கி பார்த்துட்டு, பின்னாடி இருக்கும்ல சேலை மாதிரி தூக்கி பார்த்துட்டு பார்த்தா அங்கே குழந்தையினுடைய தலை தெரியுதாமா. அதாவது இது வந்து தாய்க்கு தெரியாது, குழந்தையினுடைய தலை வருது தாய்க்கு தெரியாது. தாய் படுத்து தானே இருக்கு, அதுக்கு தான் தெரியாத. ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன செய்யும், பிறந்தா என்ன செய்யும், அந்த அறிவு இருந்தாலும் இவ ஆஸ்பத்திரி போக மாட்டாள், வீட்டில் பிள்ளை பத்திருப்பாள். அப்போ இது எதுவுமே அறிவு இல்லாம மழுங்கடிக்கப்பட்டு தானே அவங்க போய் காலேஜில் படிச்சு தானே போய் அங்கே ஆஸ்பத்திரிக்கு சேர்றாங்க. அப்போ மழுங்கடிக்கப்படுறது நமக்கு எங்கங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துலயும் ஆஸ்பத்திரி வீட்டில் பிள்ளை பிறக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த காலத்துலயும் வீட்டில் பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளவு தூரம் மழுங்கடிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இப்போ அங்கே புரியணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேறு காலத்துக்கு சேர்த்துருக்கிற அந்த பெண்ணுக்கு வலி வந்துருச்சு. டாக்டர் வந்து பார்க்கும்போது குழந்தையினுடைய தலை தெரியுது. அப்போ டாக்டர் என்ன பண்ணிருக்கான், பெருவரல் இருக்கு பார்த்தீங்களா, அவன் டாக்டர் அவன் ஒரு அயோக்கியன்னு நான் சொல்லுவேன். அந்த அயோக்கியன், அந்த ஆங்கிலேயன், அவன் கண்டுபிடித்த அந்த மருத்துவன் என்ன செஞ்சானாமா, பெருவரல் இருக்கு பாருங்க, பெருவரலை வச்சு அந்த தலையை லேசா உள்ள ஒரு தள்ளினானாமா. இதை வந்து அந்த நர்ஸ் வீட்டில் சொல்லியிருக்கு புருஷன்ட்ட. இதை வந்து சொன்னீங்கன்னா நர்ஸை சொல்லி முடிச்சிருவானுங்க. புரியுதா? அப்போ ஏன்னா அவனுக்கு வாழ்றதுக்கு உலகத்துல என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அந்த பெருவரலை வச்சு லேசா உள்ள ஒரு தள்ளிட்டு, ஏமா இப்போதைக்கு குழந்தை பிறக்காது, லேட் ஆகும், இது ஆகுற மாதிரி தெரியல, உடனடி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி கடன்னு கொண்டு போனாங்களாமா. ஆபரேஷன் தேட்டரில் வச்சு வயிற்றை கிழிச்சாச்சு, குழந்தைய வெளியே தூக்கியாச்சு, டாக்டருக்கு பணம் 1 லட்சமோ 2 லட்சமோ கிடைச்சாச்சு. டாக்டர் வீட்டில் மழை, இவன் குழந்தைய கொண்டு சேர்த்தவன் வீட்டில் வந்து என்ன அவங்க குடும்பம் என்ன கதியில் இருக்கும். அந்த 2வது அந்த ஆபரேஷன் பண்ணி பிறந்த அந்த குழந்தையினுடைய தாய் தான் ஆரோக்கியமா இருக்குமா, இல்லை அந்த குழந்தை தான் ஆரோக்கியமா இருக்குமா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சோத்து, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதைத்தான் நாங்கள் திருப்பி நான் சொல்லிட்டு வர்றேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, தேங்காயும் வாழைப்பழமுமே சாப்பிட்டு
ஒரு நண்பர் வந்து அவருடைய நோயை குணமாக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு நோய் இருந்திருக்கு உடம்புல. அவருக்கு எத்தனையோ ஒரு டவுன்ல, அவர் கோயம்புத்தூர்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அதுக்கு பேரே தேங்காய் வாழைப்பழம், கோகனட் பனானா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல அடிச்சீங்கன்னா ஒரு ஒரு சேனல் வரும். அவர் வந்து அவரை நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், நேரில் கூட பார்த்ததில்ல. அவர் தான் அவருடைய வாழ்க்கையை சொல்றாரு. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு தீராத நோய் இருந்தது. எத்தனையோ ஆஸ்பத்திரி நான் நடந்தேன் அப்படிங்கிறாரு. எவனாலும் என் நோயை குணமாக்க முடியல. யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு தேங்காயும் வாழைப்பழமே சாப்பிட்டேன். சுத்தமா என் நோய் நல்லாகி போச்சு. இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி தேங்காய் வாழைப்பழம்னு சொல்லி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த நண்பர் வந்து இப்ப நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல பாருங்க, தேங்காய் வாழைப்பழம். அதனுடைய இங்கிலீஷ் பேர் வந்து கோகனட் பனானான்னு சொல்லி யூடியூப் சேனல்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அவர் ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு வர்றாரு நம்மளை மாதிரி. அதாவது மனுஷன் வந்து மனிதர்கள்னா கொஞ்சமாவது மனச்சாட்சியோட வாழணும், கடவுளுக்கு பயப்படணும் அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கடவுளுக்கு பயந்தாம எவனும் தப்பு பண்ண மாட்டான், எவனுக்கும் துரோகமும் பண்ண மாட்டான். இதே மாதிரி இன்னொரு நண்பர் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மூவாட்டுப்புழாங்கிற இடத்துல வந்து நான் நடந்த சம்பவம் இதெல்லாம் இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நடந்தது. அவரு இதே மாதிரி யூடியூப்ல வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது அவர் எப்படி இதுக்கு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருச்சூர், எர்ணாகுளம் இந்த மாதிரி நிறைய ஊர்ல வந்து ஒரு 6-7 சென்டர் வச்சு ஒரு ஒரு நண்பர் வந்து ஒரு ஐயா வந்து ஜேக்கப் வடக்கஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா யூடியூப் சேனல் பேர் நான் அப்புறம் சொல்றேன். அவர் வந்து உணவு கொடுத்த பச்சை காய்கறிகள், வாழைப்பழங்கள், பழங்கள், ஜூஸு, இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி செஞ்ச கேன்சர் வரைக்கும் உள்ள நோயை குணப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது நடக்குது அங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வர்றாங்க அங்க. அவ்வளவு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுல எந்த விளம்பரமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த டாக்டர் வந்து, அந்த மருத்துவர் வந்து உணவே மருந்து அப்படிங்கிற முறையில நோயை குணமாக்கிட்டு இருக்காரு. எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார், எந்த விதமான மருந்தும் கொடுக்காம சரி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. இந்த பெரிய அதிசயம் உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து கவனமா கேட்டீங்கன்னா மனிதர்கள் வந்து ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டீங்க. ரொம்ப நல்ல முக்கியமான நடந்த சம்பவம். மூவாட்டுப்புழா அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு நண்பர் வந்து இந்த இந்த இயற்கை மருத்துவர் போட்ட புக்கு மலையாளத்துல இருக்குது. என்னென்ன நோய்க்கு நீங்க என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, என்னென்ன காய்கறிகள் எப்படி சாப்பிடணும், எப்படி பழங்கள்லாம் சாப்பிட்டு உங்க நோயை குணப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு மலையாளத்துல போட்டிருக்காரு. இந்த புக்கை இந்த மூவாட்டுப்புழாவில் உள்ள ஒரு நண்பர் வந்து வாசிச்சிருக்காரு. இவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மூவாட்டுப்புழாவில் உள்ள நண்பர் வந்து 160 கிலோ வெயிட், கிட்டத்தட்ட 45 வயசு இருக்கும் அவருக்கு. அவரோட எடை 160 கிலோ. அப்ப எப்படி இருப்பாருன்னு கற்பனை பண்ணி பாத்துக்கங்க. மிக கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய பழைய போட்டோவும் இருக்கு, புது போட்டோவும் இருக்கு, எல்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஆள் 80 கிலோ இருப்பாராம். அவர் சொல்றாரு, அவருடைய பேட்டியில சொல்றாரு, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் 80 கிலோ இருந்தேன், இப்ப நான் 160 கிலோ இருந்தேன். என்னுடைய இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாமோ வைத்தியம் பண்ணி எங்கெல்லாமோ செஞ்சு எவ்வளவோ காசு செலவு பண்ணேன், எதுலையுமே சரியாகல. ஏன்னா என்னுடைய நோய் வந்து அதிகம் தான் படுத்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மருத்துவருடைய புஸ்தகம் பார்த்தேன். பார்த்துட்டு அதுபடி நான் வந்து காய்கறிகள், இந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு என்னோட நோயை வந்து 13 மாசமோ, இன்னும் 13 மாசத்துல 160 கிலோவை பழையபடி 80 கிலோவா மாத்தினேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அந்த 80 கிலோ இருந்திருக்காரு. அப்போ இவர் சொல்றாரு, மனச்சாட்சி உள்ள மருத்துவர்கள், இந்த மனிதர்கள் சொல்றதை நம்ம கேட்கணும். இவன் ஏன் பொய் சொல்ல போறான், பொய் சொன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், உண்மையை சொல்றாங்களா, அப்ப நம்மளும் அது மாதிரி செய்யணும், நம்மளும் நோய் நல்லாகணும்னு சொல்லி மனிதர்கள் வந்து நினைக்கணும், யோசனை பண்ணணும். எவனுக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, அந்த இஸ்லாமிய நண்பர், அவர் எனக்கு பேர் அவருடைய சரியா ஞாபகம் இல்லை. அவர் வந்து சொல்றாரு, நான் 160 கிலோ இருந்தேன், 10 படிக்கும் போதே 80 கிலோ இருந்தேன், அந்த அந்த மாவட்டத்திலேயே நான் தான் தடி அதிகம், குண்டு அப்படிங்கிறாரு. குண்டு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், படுக்க முடியாதுங்க என்னால, ராத்திரி அவ்வளவு கஷ்டப்படுவேன், கட்டில் மேல காலை தூக்கி வச்சு படுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளவோ மருத்துவம் செஞ்சு சரியாகல, இந்த இயற்கை முறையில பழங்கள், காய்கறிகள், ஜூஸ்கள் சாப்பிட்டு நோயெல்லாம் சரியா போச்சு, நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். இப்ப என்ன தேடி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றான் அப்படிங்கிறாரு அவரு. நீ எப்படிப்பா சரியான,
எனக்கு இது வழி சொல்லு, எனக்கு இந்த நோய் இருக்கு வழி சொல்லுன்னு சொல்லி வர்றாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்றாரு. என் மகன் வந்து காலையில இருந்து 30-40 தடவை தும்முவான். என்னுடைய சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. அந்த நண்பர் சொல்றாரு இப்படி. இனியும் பாத்தீங்கன்னா இனியெல்லாம் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவருடைய தகப்பன், அதாவது இந்த மனிதர்களுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அப்பா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு நோய், அவர் வந்து என்ன நோய்னா இந்த மாதிரி பக்கவாதம், கரெக்டா சொன்னா பக்கவாதம், ஒரு சரியா நடக்க முடியாது, அந்த மாதிரி நோயில வந்து அந்த நண்பருடைய அப்பா இருக்காரு. அவரும் இப்போ இந்த இந்த நண்பருடைய உணவுகள், இவர் செய்யக்கூடிய அந்த இயற்கையான இந்த காய்கறிகள் பழங்கள் இந்த உணவை சாப்பிட்டு அவருக்கு வந்து இப்ப நடக்க தொடங்கிட்டாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அதிசயம் பாருங்க. இது வந்து உலகத்துல ஒரு புஸ்தகத்தை படிச்சு அதை அதை ஃபாலோ பண்ணி ஒரு நோயை குணமாக்கிக்கிறவங்களுடைய சரித்திரம் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. சரித்திரம் சரித்திரம் வரலாறுலாம் முதல்ல மனிதர்கள் படிங்க. நம்மளுடைய மூளைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்குது. அதனால எவனாவது நம்மகிட்ட ஒண்ணு சொன்னான்னா அது உண்மையா பொய்யா செக் பண்ணி பாருங்க, பரீட்சித்து பாருங்க. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மனிதர் வந்து அவ்வளவு ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம். அதுல இருந்து நான் உங்களுக்கு அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் உலகத்துல மருத்துவம் இருக்குதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட்டீங்கன்னா இந்த நண்பர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நாள்ல 3 தடவை உணவு சாப்பிடுறோம், இடையில ஏதாவது நொறுக்கு தண்ணி திங்கிறோன்னு வைங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம்னு வைங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம், சரி 40 நிமிஷம்னு வைங்க. காப்பி குடிக்கிறது நீ கண்ட பொருளெல்லாம் திங்கிறதெல்லாம் சேர்த்தா 1 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு உணவு எடுக்கிறான். ஆனா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம். ஒரு நாளில் 24 மணி நேரம் நம்ம வாழ்றோம். இந்த 1 மணி நேரம் நம்ம இந்த வந்து திங்கும் போது உணவு நல்லா நம்ம நாக்குக்கு ருசியா திங்கும் போது சந்தோஷப்படுறோம், ஒரு சின்ன நிம்மதி. ஆனா மீதி இருக்கிற 23 மணி நேரமும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோங்கிறார் அந்த நண்பர். அதாவது ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு பாடம் கத்துக்குங்க. உலகத்துல ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு பாடம் கத்துக்குங்க. அதுதான் ஆசான். அதுதான் உங்களுக்கு அனுபவம் தான் உங்களுக்கு வந்து அறிவு. அனுபவம் தான் உங்களுக்கு ஆசான். எவனோ கல்லூரியில காலேஜ்ல எல்லாம் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான்ல, அவெல்லாம் உங்களுக்கு ஆசான் கிடையாது. அவெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை மழுங்கடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கானுங்கிறத நாங்க திருப்பி 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 சொல்றேன். அப்ப அந்த 1 மணி நேரம் நிம்மதிக்கு வேண்டி சந்தோஷத்துக்கு வேண்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இத்தனை 23 மணி நேரம் நம்ம துன்பப்பட்டோம்லங்கிறாரு. இதை சரியா யோசனை பண்ணி சிந்திக்க தெரிஞ்சவங்களாம் நீங்க சிந்திங்க, அவ்வளவுதான். இதை விட இன்னும் தெளிவா ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு உலகத்துல எவனும் கிடையாது. அதே போல பரமார்த்த குரு சீடர்கள் கதை யாருக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் ஒரு முட்டாள்கள். அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதான் இன்னைக்கு டாக்டர்கள் வந்து ஆங்கிலேய மருத்துவ முறையை பின்பற்றுகிற டாக்டர்கள் வந்து பண்றாங்கிறத நான் இவங்க சொல்ல போறேன். ஏன்னா இவங்க ஸ்கேன் பண்றாங்க, இனி என்னென்னமோ டெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு ஒப்பா இருக்குது, இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பரமார்த்த குருவும் சீடர்களும் ஆத்த கிடக்க முயற்சி பண்ணும்போது ஆறு வந்து ஒரு ஆறு என்ன தெரியுமில்ல, எல்லாரும் தண்ணி போற ஆறு, அதை கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இங்க பாரு ஆறு தூங்கிருச்சா முழிச்சிருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொல்லிக்கட்டையை கொண்டு வச்சானுங்கல்ல ஆத்துல. பரமார்த்த குருவும் சீடர்களும் கொல்லிக்கட்டை கொண்டு சூடா வச்ச உடனே புஷ்ஷுன்னு சத்தம் வந்துச்சு ஆத்துல. ஏய் வேண்டாப்பா, ஆறு முழிச்சிருக்குது, நம்மள முழுங்கிரும்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுங்கிட்டானுங்களாம் பயந்து போய். அப்போ திருப்பி ஒரு மணி நேரமோ என்னமோ கழிச்சு இதே பரமார்த்த குரு சீடர்கள் அந்த நனைஞ்சு போன கொல்லிக்கட்டையை திருப்பி கொண்டு ஆத்துக்குள்ள வச்ச உடனே ஆறு சத்தமே போடல. அது எப்படி நனைஞ்ச கொல்லிக்கட்டை திருப்பி எப்படி சத்தம் போடும்? இப்ப வந்து கொல்லிக்கட்டை அமைதியா இருந்திருக்குது, நனைஞ்ச கொல்லிக்கட்டை திருப்பி அமைதியா தானே இருக்கும். இப்ப ஆத்த நம்ம கடத்தலாம் வாங்கன்னு சொல்லி ஆத்த வந்து பரமார்த்த குருவும் சீடர்களும் கடந்தாங்க. அப்படிங்கிறது வந்து வரலாறு, அப்படிங்கிறது ஒரு கதை. உண்மையிலேயே ரெண்டாவது நனைஞ்சு போன கொல்லிக்கட்டை வச்சா சத்தம் போடாது, நடந்து போனாலும் ஆறு உங்களை முழுங்காது. அப்போ ஆனா அவங்க சொல்றது பார்த்தா கரெக்டா இருக்கும். ஆறு முழிச்சிருக்குங்கிறது நிரூபிக்கிறாங்க. ஆறு முழித்து இருக்கிறது அப்படிங்கிறதை நிரூபிக்கிறார்கள் அவர்கள். அப்படி அதே மாதிரிதான் ஆங்கில மருத்துவத்துல ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த மருத்துவத்தில் அனைத்து நோய் அறியும் தன்மை இப்படித்தான் அவங்களுக்கு பின்பற்றப்படுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா
இந்த இவரை பத்தி சொல்லிட்டேன், 160 கிலோ இருந்தவரை பத்தி சொல்லியாச்சு. அப்புறமா இந்த முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சல் வந்தா, வாந்தி வந்தா, பேதி வந்தா, சளி வந்துச்சுன்னா வந்து உணவு உணவு எடுத்துக்காம உபவாசம் இருங்க. இதுக்கு தான் அனைத்து மதங்களிலும், கிறிஸ்தவ மதத்துல உபவாசம்பாங்க, இஸ்லாமியர்கள் வந்து நோன்பும்பாங்க, இந்து மதத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பட்னியா கிடக்கிறதுக்கு நோன்பு என்னமோன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த மாதிரி உணவு இல்லாம இருக்குது, உணவு எடுத்துக்காம இருக்கிறதுக்கு இருக்குது. அது எனக்கு பேரு டக்குன்னு சொல்றதுக்கு வர மாட்டேங்க. ஆனா அப்படியெல்லாம் வந்து இருந்தா நோய் குணமாகும் இருக்க வேண்டிய எல்லா மதங்களுமே அப்படி சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய இந்த இதுக்கு மட்டும்தான். ஒரு வடமொழியில வந்து ஒரு பழமொழி இருக்குது, வடநாட்டில் உள்ளது. லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் பரம ஔஷதம்னா பட்டினியே சிறந்த மருத்துவம், பட்டினியே சிறந்த மருந்து அப்படிங்குது. அது மாதிரி பைபிள் சொல்லுது மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம் அப்படிங்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, மன மகிழ்ச்சியா இருக்கேன்னா முதல்ல கடன் வாங்காதீங்க. இப்போ நோயின்னா அதுல எல்லாமே வருது. கடன் வாங்கி நீங்க மனசு உங்களுக்கு பாதிச்சு கவலைப்பட்டீங்கனாலும் நோய் வரும், இது முக்கியம். அப்ப கடன் வாங்காதீங்க, இருக்கிற காசு களவா வாழுங்கிறேன் நான். கல்விக்கு வேண்டி கடன் வாங்காதீங்க, மருத்துவத்துக்கு வேண்டி கடன் வாங்காதீங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல ஒண்ணு சேருங்க, ஒன்றும் பரவாயில்ல, பிள்ளைகளை கொண்டு அங்க சேருங்க. காசு போட்டு படிக்க வைக்கிறது முட்டாளுங்கிறேன் நான். காசு போட்டு பள்ளிக்கூடத்துல போய் நீங்க செலவு பண்றது, சொந்த காசுல உங்க பிள்ளைகளை நீங்க சூனியம் வைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உண்மைதான். நீங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தா நம்ம தனியா உட்காந்து கூட பேசலாம். கடன் வாங்காதீங்க, நிம்மதியா இருங்க. அது மாதிரி டாக்டர் BM ஹெக்டே அவர்கள் சொல்றாரு, மருத்துவத்துக்கு மருத்துவம் அப்படிங்கிற புத்தகத்துல, டாக்டர்கள் இன்றி மக்கள் வாழ முடியும், மக்கள் இன்றி டாக்டர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, டாக்டர்கள் இல்லாட்டி மக்கள் பொழைச்சிக்குவாங்க. மக்கள் இன்றி டாக்டர்கள் ஏன் வாழ முடியாது மக்கள் இல்லாம அப்படின்னா, வருமானம் இல்லையில டாக்டர் பண்ண எப்படி பிழைப்பாங்கிறதுக்கு வேண்டி அந்த அர்த்தத்துல டாக்டர் BM ஹெக்டே அவர்கள் சொல்றாங்க. அது மாதிரி நீதி வேண்டுமா, நீதிமன்றம் போகாதே, நோய் குணமாகணுமா, ஆஸ்பத்திரி போகாதே அப்படிங்கிறார். அதே மாதிரி சில கேள்விகள் கேட்குறேன். எனது அனைத்து உறவுகளையும் பார்த்து நான் கேட்குறேன். கடல் நீர் ஆவியாகி வானத்துக்கு போகுது, எப்படி போகுது, யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? காற்று எப்படி கடல்ல உருவாகுது, எப்படி வருது, அதை யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி நோயை மட்டும் நீங்க எப்படி உருவாகுதுன்னு நீங்க பார்த்துருவீங்க. எந்த நோயும் எவனால கண்ணில் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் திருப்பி 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 சொல்றேன். அதே மாதிரி மருத்துவம் என்பது விஞ்ஞானம் அல்ல, அது ஒரு கலை அப்படிங்கிறார் அறிஞர் பெர்னாட் ஷா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாந்து நாட்டில் வாழ்ந்தவர் பெர்னாட் ஷா அப்படிங்கிற ஒரு அறிஞர், நல்ல புத்திசாலியான மனிதர். அவர் சொல்றாரு, மருத்துவம் என்பது விஞ்ஞானம் அல்ல, மருத்துவம் என்பது அது ஒரு கலை அப்படிங்கிறார். அப்போ வாந்தி வந்தா என்ன செய்யணும், பேதி வந்தா என்ன செய்யணும், காய்ச்சல் வந்தா என்ன செய்யணும், தண்ணி குடிச்சு பேசாம படுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோன்னா இதுதான் கலை அப்படிங்கிறாரு அவரு. இதை சொல்றாரு. இது ஒன்றும் விஞ்ஞானம் இல்லை, அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு அவரு. அப்போ அவ்வளவு பெரிய அறிஞர்கள் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த டிவியில பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தவறான சிகிச்சை, ஆஸ்பத்திரியில இன்னார் செத்து போனாங்க, ஆஸ்பத்திரியை உடைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் உடைக்காதீங்க. ஏன்னா எந்த டாக்டரும் தவறான சிகிச்சையே பண்றதில்ல. அவங்க பண்றது முழுசுமே மனிதனுக்கு எதிரான சிகிச்சை தான். அதாவது ஒருத்தனுக்கு வாந்தி போகுது, பேதி போகுதுன்னா அதை நிறுத்துறதுக்கு தான் அவர் ஊசி போடுவாரு. காய்ச்சல் வருதுன்னா அதுக்கு ஊசி போடுவாரு ஒழிய, அவர் தவறாலாம் சரக்கடிச்சு வந்தெல்லாம் எந்த டாக்டரும் வைத்தியம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆணித்தரமா சொல்றேன். ஆனா அவங்க பண்ற அனைத்து சிகிச்சையுமே தவறான சிகிச்சை தான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ தவறான சிகிச்சை போட்டாங்க, நோயாளி செத்து போனாரு, நல்லா இருந்தாரு, செத்து போனாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை உடைப்பானுங்க. அந்த மருத்துவ முறையே தவறுங்கிறோம் நாங்க. டாக்டர் தப்பு இல்ல, ஆஸ்பத்திரி மேல தப்பு இல்ல, நர்ஸ் மேல தப்பு இல்ல, அந்த முட்டாள்தனமான வைத்திய முறை அதுதான் தவறுங்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஆகட்டும், தமிழ்நாடு அரசாங்கம் ஆகட்டும், எந்த ஒரு அரசாங்கம் கிருமியினால நோய் வருதுன்னு சொல்லி சொல்ற ஆங்கில மருத்துவத்துக்கு அனுமதி கொடுக்குதோ,
நல்லா நல்ல விவரமா கேட்டுங்க. எந்த ஒரு அரசு கிருமிகள்னால நோய் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு அனுமதி கொடுக்குதோ, அப்ரூவ்டு கொடுக்குதோ, அதே அரசாங்கம் கிருமிகள்னால நோய் வர்றதில்ல, கிருமிகள்னால நல்லதுதான் அப்படின்னு சொல்ற அக்குப்பஞ்சருக்கும் அதே அரசாங்கம் தான் அனுமதி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை விட தெளிவா இன்னொருத்தன் இந்த உலகத்தில் ஒருத்தன் உங்களுக்கு பிறந்து நோயை பத்தி சொல்லி கொடுக்கவும் ஒருத்தன் வரப்போறது இல்லை. இனி நிறைய விஷயம் இருக்குது. யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா, சளி ஏன் பிடிக்குதுன்னு கேளுங்க, குழந்தைக்கு ஏன் வலிப்பு வருதுன்னு கேளுங்க, காய்ச்சல் ஏன் வருதுன்னு கேளுங்க, அப்படி கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது வராம இருக்க நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். அப்போ மதன் ஐயா நன்றி. பொறுமையா இவ்வளவு நேரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் பேச வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா, இன்னைக்கு நீங்க மருத்துவ வரலாற்றை மறந்திருக்கும் ரகசியங்கள் 2 அப்படிங்கிற தலைப்புல பல அரிய கருத்துக்களை, பயனுள்ள கருத்துக்களை, அதாவது நம்ம சிந்தனைகளை தூண்டக்கூடிய பல கருத்துக்களை நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஒரு நோயை ஆங்கில மருத்துவம் அதாவது மஞ்சக்காமாலை, கொரோனா தடுப்பூசிக்கெல்லாம் போட்டு அதனால ஏற்படும் விளைவுகளை, அதனால ஒரு நோய் எப்படி பல நோயா பெருக்குதுங்கிறத அழகா சொன்னீங்க. முக்கியமா சுருக்கமா சொல்லிக்கிறேன் ஐயா. நாணம் என்பது ஒரு தனி மனிதனின் சிந்தனையில் இருந்தா பிறக்கும் அப்படிங்கறது அனுபவமே நமக்கு ஆசான் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்கிறதும், ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிறதையும், நம்ம உடல் தான் நமக்கு மருத்துவர் அப்படிங்கிறதையும், அப்புறம் உங்க அனுபவம் மூலமா பல அனுபவங்களை நீங்க படிச்சத, அதுல எவ்வளவு ஆங்கில மருத்துவத்துல எவ்வளவு விளைவுகள் இருக்குங்கிறதையும், அப்புறம் இயற்கை மருத்துவம் மூலம் எவ்வளவு பேர் எத்தனை நன்மைகள் பெற்றிருக்காங்கிறதையும் அழகா சொன்னீங்க ஐயா. நிறைய கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க. சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா எல்லாருக்கும் நன்றிங்கம்மா. எல்லாம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து